ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் என்ன கதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரொம்ப வித்தியாசமான ஒரு யூனிக்கான ஜாப்பனீஸ் ஃபேண்டசி சீரீஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுவும் ஃபுல் சீசனையுமே நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் டனபட்டா. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே கதை வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுன்றதுனால ஒன்லைனர் சொல்லி சுவாரஸ்யத்தை கெடுக்க விரும்பல. டேரக்டாக படத்தோட கதைக்குள்ள போயலாம். அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சீரீஸோடைய ஸ்டார்டிங்லேயே ரொம்பவே அழகான ஒரு மலை பிரதேசத்தை தான் காட்டுறாங்க. நிறைய மலை பச்சை பசைன்னு பார்க்கவே ரொம்பவே பெருசா அவ்வளோ அழகா இருக்குது. இந்த மலைக்கு நடுவில் தான் நம்ம சீரீஸோடைய செகண்ட் ஹீரோவான முராக்குவா கிராமம் இருக்குது. என்னடா இது ஏதோ ஒரு கிராமத்தை செகண்ட் ஹீரோன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஊர் தான் அது. ஜப்பான்ல இருக்கிற ஒரு குட்டி கிராமம் தான் அது. இந்த கிராமத்தோடைய கிங் லார்ட் எல்லாமே ஒருத்தர் தான். அவர் தான் இந்த முகமுடி மனிதர். இவர் யாரு எப்படி இருப்பாருன்றது யாருக்குமே தெரியாது. ஏன் அவருடைய மந்திரிக்கு கூட தெரியாதான். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல ராஜா காலத்துல நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த முகமுடி ராஜாவுடைய அரண்மனைக்கு பக்கத்து நாட்டு ராஜாவுடைய அந்த மெசஞ்சர் வந்திருக்கிறான். வந்து உங்க கிராமம் ரொம்பவே சின்னது. எங்களுடைய படைக்கு முன்னாடி உங்க கிராமம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்க யாருன்றது இந்த உலகத்துக்கே தெரியும். நீங்களே இந்த கிராமத்தை எங்ககிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா உங்க மேல நாங்க போர் தொடுக்க போறோம் அப்படின்னு போது அதை கேட்டு அங்க இருந்த மந்திரி ராஜா எல்லாருமே பயங்கர கோவப்படுறாங்க. முகமுடி ராஜாவும் நாங்க யாருக்கும் அடிபணிய மாட்டோம். இந்த உலகமே எங்களை எதிர்த்து நின்னாலுமே எங்க ஊரை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரிக்கு சைகை காமிக்க அந்த மெசஞ்சரும் பாத்தீங்கன்னா உஷாராக்கி அவனுடைய வாழை எடுக்கிறான். ஆனா மந்திரி அதோடய உஷார் போல சரட்னு வாள் எடுத்து அவனுடைய கழுத்தையே வெட்டி கொலை பண்ணிடுறாரு. ஸோ கட் பண்ண அடுத்தது என்ன, அங்க போறதுதான். ஏன்னா வந்த மெசேஞ்சரையுமே வெட்டி போட்டாங்க இல்லையா. ஸோ பக்கத்து நாடு வந்து ஃபுல்லா திரண்டு வந்திருக்காங்க. மொத்தம் ஒரு 3000 பேராவது வந்திருப்பாங்க போல. அந்த நாட்டு ராஜாவும் சம கோவத்துல இருக்கிறாரு. இங்க இந்த கிராம வீரர்களை பார்த்தா மொத்தமே 20 பேர் தான் இருப்பாங்க போல. எக்ஸ்ட்ரா அந்த முகமுடி ராஜா அவ்வளவுதான். ஆனாலும் பயப்படுவாங்கன்னு பார்த்தா போர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கொடியை பார்த்தா ஒயிட் கலர்ல ஒரு பறவை இருக்குது. அதுக்கு கீழே ஒரு ரவுண்ட், அதுக்கப்புறம் மனுஷன் கையின்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு. அப்ப எதிரி நாட்டு ராஜா அவருடைய மந்திரி கிட்ட என்ன கொடுமை இது, நம்ம 3000 பேர் இருக்கோம், அப்படியுமே அவன் பயப்பட மாட்டேங்கிறான். நம்ம இந்த உலகத்தையே பிடிச்சிட்டோம். இந்த கிராமம் என்ன சின்ன சிறுசு, வீரர்களே யாருக்குமே பாவம் பார்க்காதீங்க, கொன்னு கூச்சிருங்க, பொண்ணுங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நீங்க விட்டு வைக்க வேண்டாம், கொன்னு குவிங்க அப்படின்னு சொல்லி போற ஆரம்பிக்க எல்லா வீரர்களுமே பாத்தீங்கன்னா சம ஆக்ரோஷமா பயங்கரமா ஓடி வர இங்க நம்ம முகமுடி ராஜா அப்படியே எந்திரிச்சு முன்னாடி வராரு. எல்லாரையுமே ரெடியாக சொல்ல அவங்களும் முன்னாடி நின்று கையில ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி நீட்ட எதிரி வீரர் பக்கத்துல வந்துட்டாங்க. அப்ப அந்த 20 பேரும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு ஒரு ஃபிளாஷ் அடிக்க, அதுவும் அந்த 3000 பேர் மேல அடிச்ச உடனே ஒரு பாப் சவுண்ட் மாதிரி கேக்குது, டப்ன்ற மாதிரி. அடுத்த செகண்ட்லயே அந்த 3000 பேருமே காலினா அவங்க மூஞ்சி கை கால் அப்படி எல்லாமே ஹோல் விழுந்துருச்சு. ரத்தம் செதறி செத்து போயிருக்காங்க. அவ்வளவுதான். அந்த எதிரி நாட்டு ராஜா இதெல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. என்னடா நடக்குதுங்க, என்னாச்சு, என்ன மந்திரம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. சோ இந்த கிராமத்துக்கு பவரே இதுதான் போல. அதனாலதான் அதை யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது சீரிஸ் நேரா பிரசன்ட்ல டோக்கியோவுக்கு வருது. அதாவது இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஃபுல் மாடர்ன் உலகம் அது. அங்க உள்ள ஒரு காலேஜ்ல தான் நம்ம ஹீரோ வந்து படிச்சுட்டு இருக்கிறான். அவனுடைய பேரு யோகி மினாமி மாரு. ஸோ கொஞ்சம் கஷ்டமான பேர் தானே. ஸோ ஹீரோவே இந்த நேம் வெளியில சொல்ல கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நன்மாருன்ற மாதிரி அவனுடைய நேமை மாத்தி வச்சிருக்கான். ஸோ ஹீரோ காலேஜ்ல உள்ள ஒரு கிளப்ல இருக்கிறான். அங்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனை சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹீரோ கிட்ட இருந்து என்னமோ பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பேப்பரையே உத்து பார்த்து அவனுடைய கையை முன்னாடி கொண்டு வந்து கத்த டக்குன்னு அப்படியே ஃபிளாஷ் ஆகுது. பாப் சவுண்ட் வருது. பார்த்தா அந்த பேப்பர்ல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. ஆனா சின்னதா தான் இருக்குது. ஸோ இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹே சூப்பர்ப்பா, இது உண்மையிலேயே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான், எப்படி உன்னால பண்ண முடியுது அப்படின்னு ஹீரோ பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோ சும்மா இல்லாம பேசிக்கலி இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் அப்படின்னு மூச்சு வாங்கிட்டே சொல்றான். ஸோ இதே பவரை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்துருப்போம். அப்போ ஹீரோ யாரு, எங்கிருந்து வந்தான், அந்த கிராமத்துக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தம்ன்றது எதுவுமே இது வரைக்கும் தெரியல. அப்புறமா நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும்னா அவனுக்கு இந்த பவர் இருக்குது. ஆனா அவன் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். காலேஜ்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் எடுப்பான். பெரிய அறிவாளிலாம் கிடையாது. அடுத்தது அங்க இருந்து ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அவளும் நம்ம ஹீரோடைய பவரை பார்த்து இருந்திருப்பா. அது போக இவ தான் நம்ம ஹீரோடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ அப்படியே கிளாப் பண்ணிட்டு, சரி இந்த பவர் சூப்பர் தான், ஆனா இதை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியும், இதை வச்சுட்டு பணம் சம்பாதிக்க முடியுமா, இல்லைன்னா வேலை வாங்க முடியுமா, லாஸ்ட் இயருக்கு வந்துட்டோம், உனக்கு ஒரு ஒர்க் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோவை யோசிக்கிறான். ஆமா இல்ல, நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைல்ல, நம்ம பெருசா அங்கே எதையுமே படிக்கல, ஒர்க்கு கிடைக்கிறதும் கஷ்டம் தான் அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்பதான் ஹீரோக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அது அந்த ஸ்கூலோடைய ஒரு ப்ரொஃபசர் தான் எழுதியிருக்கிறார் போல. அவருடைய பேரு முராகாமி. அதுவும் ஹீரோ பார்க்கணும், நீ சீக்கிரமா என்ன மீட் பண்ணுவான்ற மாதிரி எழுதியிருக்க. இவனுக்கு ஆச்சரியமா இருக்குது, நம்மள எதுக்கு பார்க்கணும்னு சொல்றாரு. சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ப்ரொஃபசர் இருக்கிற இடத்துக்கு போறான். அடுத்தது ஹீரோ ப்ரொஃபசரோடைய அந்த ஸ்டாஃப் ரூமுக்கு வந்துட்டு, இங்க யாருப்பா முராகாமி, நான் நன்மரு வந்திருக்கிறேன், என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது உள்ள எமின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபசர் இருக்காங்க. இவங்க தான் அந்த பெரிய ப்ரொஃபசரோடைய அசிஸ்டன்ட் பொண்ணு போல. ஸோ அந்த அசிஸ்டன்ட்டுக்கு நம்ம ஹீரோ பார்த்ததுமே செம ஷாக் ஆகுது. ஆனா அதை வெளியில காமிச்சிடக்கூடாதுன்றதுக்காக, நீ தான் அந்த பையனா, வந்து உட்காரு, அந்த பெரிய ப்ரொஃபசர் வந்து வெளியில போயிருக்கிறாரு, நீ உன்னை பத்தி சொல்லு,
இது உன்னுடைய பேர் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா உண்மையிலேயே அந்த பெரிய ப்ரொஃபஸர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து தொலைஞ்சு போயிட்டார் போல. அவர் கடைசியாக அந்த முராக்காவா கிராமத்தை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரா, அதை பார்க்கன்னு போறேன்னு சொல்லிட்டு போனவர் இன்னுமே ஆளே காணும். அப்போ தான் அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு நம்ம ஹீரோடைய பேர் தெரிஞ்சிருக்கும், அது ப்ரொஃபஸர் நேமோட ஒத்து போயிருந்திருக்கும். ஸோ இப்படி இருக்கங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஆமாங்க என் நேம் வந்து வேற தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த நேமில் அவ்வளோ ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது. எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அதே சமயத்தில் அங்கே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அவள் ஏதோ ஒரு டார்க் வெப் உலகத்தில் இருந்து கீழே விழுந்துட்டு இருக்கிறா. கீழே விழுந்துக்கிட்டே அப்படியே பயத்தில் பயங்கரமாக கத்த, ஆனால் யாருமே சுற்றி இல்லை, அவ்வளோ இருட்டாக இருக்குது. டக்குன்னு முழிச்சு பார்க்க எல்லாமே அந்த பொண்ணோடைய கனவு தான். இவளுடைய பேர் சச்சிகோ. இந்த முராக்குவா கிராமம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிராமம் தான் இவளுக்கு போல. பக்கத்தில் பாட்டி என்னாச்சுமா திரும்பி அதே கனவா, பயப்படாத எல்லாமே சரியாயிடும் சரியா, இந்த இதை குடி அப்படின்ற மாதிரி எதையோ கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அப்படியே ஜன்னல் வழியா ஊரை காமிக்க, இங்கே பாத்தியா நிறைய பேர் வீட்டில் லைட் எரியுது, எல்லாருமே ஒன்னே மாதிரி தான் கனவு கண்டுட்டு இருப்பாங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது, நீ தூங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமோ அந்த பொண்ணுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. இந்த கிராமமே ஒரு வித்தியாசமா வினோதமா தானே இருக்குது. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கூட இருக்கிறான். அவனுடைய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஹீரோவை தான் பாக்குறாங்க. டே மச்சான், இந்த மாதிரி யாராலையுமே பண்ண முடியாதுடா, நீ தண்ட கெத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கும் அது ரொம்பவே பிடிக்கும். இப்படி இருக்க அன்னைக்கு அந்த குரூப்புக்கு ஒருத்தன் வர, அவன் ஹீரோடைய பவரை பார்த்துட்டு, இது என்ன பவர், எல்லாத்தையும் உன்னால ஹோல் போடுற, அதை வச்சு நீ என்ன பண்ண போற, ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிக்க போறியா என்ன, நாங்க கத்திய வச்சு அதை போட முடியும் அப்படின்னு பயங்கரமா பேசி ஹீரோ பயங்கரமா அசிங்கப்படுத்திடுறாங்க. அது ஹீரோக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. ஆனா அவனுக்கு அந்த யோசனை ரொம்ப நாளாவே இருக்கும். ஸோ அப்படியே அங்கிருந்து கிளம்பி வெளியில வந்து உட்கார அவன் மனசுக்குள்ள என்னமோ தாட் வருது. அப்போ அவனுடைய தாத்தாவுடைய ஞாபகம் வருது. அப்போ ஹீரோ சின்ன பையனா இருக்கிறான், 6 வயசு தான் இருக்கும் போல. அப்போ அவனுடைய தாத்தா ஒரு கத்தியை கொடுத்து அதை பார்த்து கை நீட்டி கத்த ஒரு பாப் சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த கத்தியில ஹோல் விழுந்திருக்குது. சின்ன பையனா இருந்தா நம்ம ஹீரோக்கு செம்ம ஹாப்பியா இருந்திருக்கும். உடனே தாத்தாவும், இங்க பாரு நண்பரு, இது ஒரு பெரிய பவர், நீ இதை கண்டிப்பா கத்துக்கணும், ஆனா இதை தேவையில்லாம எந்த இடத்துலயுமே நீ யூஸ் பண்ணிடவே கூடாது, உனக்கு பெரிய பிரச்சனை தான் இது கொடுக்கும் சரியா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் ஹீரோக்கு அப்பவே அவர் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்துருப்பார் போல. இதெல்லாம் ஹீரோ இப்போ யோசிக்க, ஆமா இது பெரிய பவர், இந்த பவர் வச்சு என்ன தாத்தா நான் பண்ணேன், ஒன்னுத்துக்குமே நான் யூஸ் கிடையாது, நான் சும்மா வேஸ்ட் தான் அப்படின்னு புலம்பி அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்கு இதை விட்டா வேற ஒருக்கும் தெரியாது போல. அப்ப ஹீரோ கிட்ட ஒரு கண்ணாடி போட்ட பையன் வரான். அவனுக்கு நம்ம ஹீரோ அழுறதை பார்த்து செம ஷாக் ஆகுது. என்னாச்சு நண்பரு, நான் தான் அந்த ப்ரொஃபஸரோடைய ஸ்டூடெண்ட், உன்கிட்ட நாங்க பேசணும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோவும் இவனுங்க யாரா நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கானுங்க அப்படின்னு எரிச்சலா போய் பார்க்கறான். ஆனா அவனுடைய லைஃபையே திருப்பி போடக்கூடிய ஒரு உண்மையை இப்பதான் அவங்க சொல்றாங்க. என்னன்னா அங்க அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருந்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு நண்பரு, இதுதான் உன்னுடைய உண்மையான நேம், என்னுடைய ப்ரொஃபஸருடைய நேமும் இது. அப்போ உங்களுடைய முன்னாடி ஜெனரேஷன் எல்லாருமே ஒரே வழியில தான் வராங்க, அவங்க எல்லாருமே ஒரே ஊர் தான், அந்த ஊருடைய பேரு முராக்காவா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன ஊருடா அது எங்க இருக்குது அப்படின்னு கேட்க, அந்த கண்ணாடி பையன் ஒரு வித்தியாசமான புரோட்டோடைப்பை காமிக்கிறான். இது எங்களுடைய ப்ரொஃபஸர் பண்ண சொன்ன மாடல், இது எல்லாமே மலை, அதுக்கு நடுவுல தான் அந்த கிராமம் இருக்குது, எங்களுக்கு அந்த மலையை பார்த்தா தான் ஆச்சரியமா இருக்குது, இங்க பாரு எவ்வளோ பெரிய சமவெளி, இது யாரோ ஒருத்தர் அங்க ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோ அந்த மலையை பார்த்து, அவ்வளோ பெரிய மலையை பார்த்து ஆச்சரியப்படுறான். எனது ஆர்டிபிஷியலா மலையை செதுக்கி இருக்காங்களா, நம்பவே முடியல, ஆமா என்னுடைய இப்போ இருக்கிற சந்ததிகள்லாம் எங்க, அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து, இல்ல யாருமே இல்ல அப்படிதான் நினைக்கிறோன்ற மாதிரி அவங்களுக்கு ப்ரொஃபஸரோடைய ஞாபகம் வர, முன்னாடியே ப்ரொஃபஸர் இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. முராகாமி ப்ரொஃபஸர் பழைய காலத்துல கிராமத்துக்கு எதிராக போர் பண்ண வந்திருக்காங்க, ஆனா லார்டு எல்லாத்தையுமே அழிச்சிருக்கிறாரு. ஆனா கடைசியில நாட்போக்கில் என்ன இருக்குன்னா, அந்த கிராம மக்களே லார்டுக்கு பின்னாடி நின்று அவரை கொலை பண்ணி ஏமாத்திருக்காங்க. அதனால இவங்களுக்கு சக்தி அதிகமா இல்லாம எல்லாருமே சதுரி போயிட்டாங்க. ஆனா அங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்குது, அது ரொம்பவே முக்கியமானது, இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இந்த நியூஸை கேட்டதுமே ஷாக் ஆகுது. என்னது என்னுடைய தாத்தா எல்லாருமே ஏமாத்தி அவங்களுடைய லாடே கொண்டுட்டாங்களா, கண்டிப்பா அப்படி இருக்காது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதே டைம்ல இங்க அந்த கிராமத்தை காமிக்க ரொம்பவே அமைதியான கிராமம் அது. அதுல ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் நைட்டும் பாத்தீங்கன்னா மும்முரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு பாப் சவுண்ட் கேக்குது. அவர் என்னடா சத்தம்ன்ற மாதிரி பார்த்தா அவருடைய ஆபீஸ் கண்ணாடியில ஒரு பெரிய ஹோல் இருக்குது. எப்படி வந்துச்சுன்ற மாதிரி அவருக்கு எதுவுமே புரியல. அப்ப அடுத்த செகண்ட்லயே ஒரு பிளாஷ் அடிக்கிற மாதிரி அடிச்சு பாப் சவுண்ட் கேட்க பார்த்தா இவருடைய கையே காணோம், யாரோ தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க போல. இவருடைய கை பிஞ்சு அப்படியே ரத்தம் கொட்டும் பாருங்க. இவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. திரும்பி ஒரு பிளாஷ் அடிக்க இவர் மண்டையில ஓட்ட விழுது, ரெண்டா பொழுது அங்கேயே கொடூரமா இறந்து போயிட்டாரு. ஆனா எப்படி கொண்டாங்க, யாரு கொண்டாங்க அப்படின்றது நமக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல, போக போக தெரியும். அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ திரும்பி அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிட்ட தான் வரான். நீங்க நிறைய என்கிட்ட சொன்னீங்க, எனக்கே இப்பதான் என்னை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது, உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ அவனுடைய சூப்பர் நேச்சுரல் பவரை ஒரு கிளாஸ்ல அவங்க கிட்ட பண்ண அவ்வளவுதான். அவங்க எல்லாருமே செம ஷாக் ஆகிட்டாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஷாக் வந்து தாங்க முடியல. அப்ப அவங்க பேக்ல இருந்து இன்னொரு கிளாஸ் எடுக்க அதுல பெரிய ஹோல் இருக்குது, ரொம்ப பெரிய ஹோல். ஹீரோக்கே இது ஷாக்
ஷாக்கிங்கா இருக்குது. அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இது என்னுடைய ப்ரொஃபஸருடைய கிளாஸ், அவருடைய வீட்டில் இது மாதிரி நிறைய இடத்துல ஹோல் இருக்குன்ற மாதிரி அவங்களுடைய ஒய்ஃபே வந்து என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா. அப்ப நீங்க 2 பேரும் ஒரே வம்ச வழியில வந்தவங்க நினைக்கிறேன். ஆனா ப்ரொஃபசர் இப்ப எங்க, அவரை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதுக்கு நம்ம அந்த கிராமத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்ப கரெக்டா அந்த கண்ணாடி பையன் நியூஸ் எடுத்து காமிக்க அதுல அந்த கிராமம் நடந்த கொலையை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணாடியில கரெக்டா ஹோல் போட்டு கொண்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல எல்லாருமே இதை செம சாக்கில் பார்க்க, ஸோ இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, யாரோ இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து நானும் அந்த கிராமத்துக்கு வரேன், எனக்கு என்னுடைய முன்னோர்களை பார்க்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை, என்னை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அப்படியே திரும்பி ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்து போறதான் காட்டுறாங்க. அதுல அந்த லார்டு வந்து எதிரி நாட்டு ராஜாவை கொடூரமா அந்த பவர் வச்சு கொண்டிருப்பாரு. திரும்பி அவருடைய கையை மேல தூக்க அது ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம நார்மல் மனுஷன் கை மாதிரி இல்ல, லார்டோடைய ஃபேஸும் நமக்கு தெரியாது இல்லையா. அப்ப அந்த லார்டு வந்து இந்த கிராமம் என்னுடையது, அது யாராலையுமே எடுத்துக்க முடியாது அப்படின்னு கத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அதுக்கப்புறம் அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாருமே அந்த கிராமத்துக்கு தான் வராங்க. 4 மலைக்கு நடுவுல இருக்கிற ஒரு குட்டி கிராமம் தான் அது. ஹீரோ வந்து ஓ இதுதான் என்னுடைய முன்னோர்கள் இருந்த கிராமமா, எவ்வளவு அழகா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு ஊருக்குள்ள போக மக்கள் எல்லாருமே ரொம்பவே சாதாரணமா அவங்க லைஃபை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கண்ணாடி பையன் நம்மளுடைய ப்ரொஃபசர் எப்படியுமே ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற மியூசியம்க்கு தான் போயிருப்பாரு, நம்ம அங்க போய் அவரை தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுக்க உடனே அவங்க 4 பேரும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அங்க தான் போறாங்க. சின்ன மியூசியம் தான், உள்ள ராஜா காலத்து ட்ரெஸ், அவங்க யூஸ் பண்ண பொருள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து செம ஷாக் ஆகுது. ஃபுல்லா பெரிய பெரிய ஹோலா இருக்குது அந்த ட்ரெஸ்ல. அவங்களுடைய கொடியையும் பாக்குறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒயிட் கலர் கொடி தான், மேல ஒரு பறவை இருக்கும், கீழே மனுஷனுடைய கை, நடுவுல ஒரு ரவுண்ட். இவங்களுக்கும் அந்த கொடியை எப்படி பார்க்கணும், அப்படி என்னதான் அந்த கொடியில சொல்ல வராங்க அப்படின்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா என்னமோ ஒரு பெரிய ரகசியம் மட்டும் இதுல இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க திரும்பி கிராமம் மலை அப்படின்னு எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துட்டு இருக்க அந்த கண்ணாடி போட்ட பையன் இருக்கான்ல, அவன் ரொம்பவே நல்லா படிக்கக்கூடியவன் போல. அவன் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கிறான். ஹீரோ கிட்ட உண்மையிலேயே இது ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான், ப்ரொஃபஸரா தான் இங்க வந்திருக்கிறாரு, கடைசியில இருந்த லாட எல்லாருமே சேர்ந்து சதி பண்ணி கொண்டுட்டாங்க போல, அதுதான் ஹிஸ்டரியும் சொல்லுது. ஆனா அவருடைய வாரிசு இன்னும் உயிரோட தான் இருக்காங்களாம், அவங்களுக்கு தான் அந்த பவர் இருக்குமா, எனக்கு தெரிஞ்ச வரை நீயும் அந்த வாரிசை சேர்ந்தவனா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே ஷாக்கிங்ல பாக்குறான். அடே என்னடா சொல்ல வரேன்ற மாதிரி இப்படி இருக்கா. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாருமே மக்களை போய் பாக்குறாங்க, நேரா போய் ப்ரொஃபஸரை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா யாருக்குமே எதுவுமே தெரியல. ஒருவேளை தெரியலையா இல்லனா ப்ரொஃபஸரை பத்தி சொல்ல மாட்டுக்காங்களான்றது தான் புரியல. அப்போ ஹீரோ இந்த கண்ணாடி பையனை மட்டும் தனியா தேடி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டீ கடைக்கு போய் உட்கார, அந்த கடையில தான் இந்த கனவு பொண்ணு இருக்கிறா. இவளுக்கு தான் ஸ்டார்டிங்ல ஒரு கொடூரமான கனவு வந்திருக்கும்ல, அவ தான் இவா. சோ இங்க தான் ஒர்க் பண்ற போல. அவ ஹீரோ கிட்ட வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான். ஆனா அப்பவே அவனுக்கு என்னமோ ஒரு சாக்கு அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவனுக்கே அந்த சாக்கை வந்து உணர முடியுதுன்னா பாத்துக்கோங்க. ஆனா புரிஞ்சிக்கவே முடியல. ஹீரோ அந்த பையன் கிட்ட இந்த பொண்ணு என்னமோ வித்தியாசமா எனக்கு தெரியுறா அப்படின்னும் போது அப்ப அந்த கடையில இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. இந்த தடவை நம்ம திருவிழா ரொம்ப சிறப்பா நடக்க போகுது, அதுவும் ப்ரொஃபசர் வேற இருக்கிறாரு, எல்லாருக்கும் ஹாப்பி தான் அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம கண்ணாடி பையன் இதை கேட்டு இருந்திருப்பான். செம சாக்காகிறான், என்னது ப்ரொஃபஸரா அப்படின்னு வேகமா எந்திரிச்சு நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, டோக்கியோல உள்ள ப்ரொஃபஸரா, அவர் இங்க தான் இருக்கிறாரா, அவரை தேடி தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னும் போது உடனே இந்த ஊர் மக்கள் அப்படியா, ஆனா நாங்க பேசினது வேற ஒண்ணு, இங்க ஒரு நாடகம் நடக்கும், அதுல உள்ள ப்ரொஃபஸரை பத்தி பேசணும், அவர் டோக்கியோலாம் கிடையாது அப்படின்னும் போது கண்ணாடி பையனும் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வா மினாமி மாறு நம்ம போகலாம் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட அந்த நேமை கேட்ட ஊர் மக்கள் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னது உங்களுடைய நேம் அதுவா, அது எங்களுடைய புனிதமான நேம் ஆச்சு, அது எங்களுடைய லார்டோடைய நேம், அப்ப நீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இப்பதான் நம்ம ஹீரோ யாருன்றது தெரிய வருது. ஆனா அவங்க யாருமே ஹீரோ கிட்ட எந்த உண்மையுமே சொல்லல. நீங்க எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கெஸ்ட், உங்களை நாங்க தான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு ஹீரோவையும் அந்த கண்ணாடி பையனையும் வேற லெவல்ல கவனிக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க. அப்புறம் நிறைய கிஃப்டோட நம்ம ஹீரோ திரும்பி இவங்க இருக்கிற ஹோட்டலுக்கு வர அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் இது ஷாக்கிங்காக தான் இருக்குது. அப்போ உண்மையிலேயே ஹீரோ அந்த லார்டு வம்சத்துல சேர்ந்த ஒருத்தனா தான் இருப்பானா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ஊரோடைய ஃபெஸ்டிவல் பத்தி கேட்க, ஏன்னா எல்லா பக்கமும் அந்த ஃபெஸ்டிவல் பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திருவிழா தான் ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள், ஜப்பான் கேலண்டர் படி தான் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த நாள்ல வானத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரம் மில்கி வேயை தாண்டி நம்ம கேலக்சி பக்கம் வருது, அதாவது நம்ம எர்த்துக்கிட்ட வருது, அதுவும் அந்த நட்சத்திரம் இந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி வரைஞ்செல்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு எல்லாருமே பேக் எடுத்துட்டு நேரா அந்த கிராமத்தோடைய புனிதமான மலை மேல ஏற பாக்குறாங்க. சோ அந்த மலையெல்லாம் தாண்டி தான் ஃபெஸ்டிவல் நடக்கும் போல. இப்படி இருக்க இவங்க எல்லாருமே எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பெரிய ப்ரொஃபஸர் இருக்கார் இல்லையா, அவர் தானே காணாம போயிருப்பாரு, அவரை தேடி தான் அவரை பார்க்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. ஒருவேளை அவர் மேல தான் போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா எல்லாரும் மேல வந்துட அங்க பார்த்தா ஒரே வெட்ட வழியா இருக்குது, ஒண்ணுமே இல்ல, ஒரு மொட்டை மலை மாதிரி இருக்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் சமசாக்க ஆகுது, என்னடா இது மலை மேல பிளாட்டா இருக்குது, நார்மல் மலை எல்லாம் உச்சியில அந்த சார்பா தானே இருக்கும் அப்படின்னு யோசிக்க, அங்க நடுமத்தில ஏதோ ஒரு 7 கல்லு மட்டும் யாரும் நட்டி வச்சிருக்காங்க, ஆனா அதை தவிர வேற எதுவுமே இங்க இல்ல. சோ ரொம்ப
ஏமாற்றத்தோட எல்லாருமே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. கட் பண்ண அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுடைய லாட்ஜ் ரூம்ல இருக்கிறான். அப்ப அங்க யாரோ வந்து எட்டி பார்க்க அது யாருன்னா அந்த கனவு பொண்ணு தான். ஸோ ஹீரோவுக்கு அவளை பார்த்து என்னமோ ஆச்சு இல்லையா. ஸோ ஹீரோவே அவளை உள்ள கூப்பிட்டு வச்சு பேச அந்த பொண்ணு வந்து நீங்க தான் லார்டோடைய வாரிசுன்னு சொல்றாங்களே, அப்போ உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தோணிருக்கா அப்படின்ற மாதிரி தயக்கத்தோட கேட்க ஹீரோ உடனே ஓ நீங்க என்னுடைய சூப்பர் பவரை பத்தி கேட்குறீங்களா, நான் வேணா பண்ணியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான். மீன்ஸ் அவன் பவரை காமிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ டக்குன்னு ஒரு பாப் சவுண்ட் என்னன்னு பார்த்தா ஹோல் விழுந்துருது. ஆனா இதை பார்த்து அந்த கனவு பொண்ணுக்கு பெரிய ஆச்சரியம்லாம் இல்ல. ஓ இதுவா, நான் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்த்தேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு இப்பதான் புரியுது. அப்போ உனக்கும் எல்லாம் தெரியுமா, இது என்ன பவர், இங்க என்ன நடக்குதுன்னு உனக்காவது தெரியுமா சொல்லுன்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணும் இங்க எதுவுமே என்னால சொல்ல முடியாது, ஈவினிங் வெளியே கடைக்கு பக்கத்துல வாங்க அங்க வச்சு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஆனா ஹீரோ தான் பாவம் என்ன நடக்குது எதுக்கு இந்த பவர்னு ஒண்ணுமே தெரியாம அங்க உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அந்த லாட்ஜ்ல இருந்த பாட்டி உடனே எல்லாத்துக்கும் போன் பண்ணி நம்ம லார்டு வாரிசு அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவரை வெளிப்படுத்திட்டான், உண்மையிலேயே அவன் தான் வாரிசு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இருக்க அடுத்தது அந்த கனவு பொண்ணுடைய வீட்டை தான் காட்டுறாங்க. ஸோ அவ ஒர்க்குக்கு கிளம்பிட்டு இருக்க அப்ப பார்த்து ஒரு குல்லா போட்டு ஒருத்தன் ஆக்ரோஷமா உள்ள வரான். ஸோ அவனை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுது. அந்த குல்லா மனுஷனும் நடந்துக்கிறதெல்லாம் ஃபுல் ட்ரக்டு மாதிரி இருக்குது. அவன் இந்த கனவு பொண்ணை மிரட்டி ஊருக்குள்ள அவனும் வந்திருக்கானாம்ல, அவனும் அச்சீவர்ஸ் தானே, எங்க இருக்கான் அவனை சொல்லு அப்படின்னு மிரட்ட கனவு பொண்ணு ஹீரோ பத்தி எதுவுமே சொல்ல மாட்டான். அப்ப கரெக்டா பாட்டி அங்க வர டே வந்துட்டியா நீ, இது உன்னுடைய சொந்த தங்கச்சிடா, அவளை மிரட்டுற, நீ இங்கே இருக்காத போ அப்படின்ற மாதிரி விரட்டுறாங்க. ஸோ இவன் தான் கனவு பொண்ணுடைய சொந்த அண்ணன் போல. அவன் கோபத்துல கையை எடுத்து அந்த பவரை காமிக்க போக உடனே வேணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே வெளியில போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊரை சுத்தி பார்க்க போக அப்படியே அந்த கடையில இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஆனா ஹீரோ அதுக்கு மட்டும் இங்க வரல, அவன் அந்த பொண்ணையும் பார்க்க வந்திருக்கான். ஏன்னா அந்த பொண்ணு இங்க வர சொல்லி இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அவளும் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸை போட்டு பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கிறா. உடனே நம்ம ஹீரோ அவகிட்ட ஓடி வர ஹீரோவா அந்த பொண்ணு மெதுவா நடந்து யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு வராங்க. ஹீரோ அந்த பொண்ணுடைய ஸ்டடிஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பத்தி விசாரிக்கிறான். அடுத்தது அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை பத்தி கேட்க அந்த கனவு பொண்ணும் இது ரொம்பவே சீக்ரெட்டான விஷயம், இந்த உலகத்துல 2 சூப்பர் பவர் இருக்குது, ஒன்னு அச்சீவர்ஸ் இன்னொன்னு விண்டோ ஓப்பனர்ஸ். அச்சீவர்ஸ்ன்றவங்க எதுலையுமே ஹோல் உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க, ஆனா அதுக்கு மேலேயும் அவங்களால பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய லார்டு அதுக்கப்புறம் ஒன்னு எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தம் 7 பேர் தான் அச்சீவர்ஸா இருந்திருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கு புதுசா இருக்குது. என்ன சொல்றீங்க, இதெல்லாம் ஒரு சூப்பர் பவரா, காம்பஸ் வச்சா உள்ள ஹோல் போட முடியும், நான் எதுக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படுவேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த கனவு பொண்ணு ஃபுல்லா சொல்ல மாட்டான். நேரம் வரும்போது உங்களுக்கே புரியுன்ற மாதிரி மட்டும் சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் சரி அதெல்லாம் விடு, இன்னொரு பவர் இருக்குதுன்னு சொன்னல ஏதோ விண்டோ ஓப்பனர்ஸ்ன்ற மாதிரி, அந்த பவர் யாரு, அவங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இந்த பொண்ணு அது விண்டோ ஓப்பனர், எனக்கு அந்த பவர் உண்டு, இந்த கிராமத்துல நிறைய பேருக்கு அந்த பவர் இருக்குது, அது ரொம்பவே புனிதமானது, இந்த கிராமத்துல அப்படிதான் சொல்லுவாங்க, எங்களுக்கு டெய்லி ஒரு கொடூரமான கனவு வந்துட்டே இருக்கும், அவ்வளவுதான் என்னால இப்ப உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி இந்த கனவு பொண்ணு சொல்ல அதே சமயத்துல அங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. அவங்க இப்பதான் அந்த புனிதமான மலையை பாக்குறாங்க. அந்த நைட்ல உச்சில என்னமோ நடக்கிற மாதிரி தெரிய மேல ஃபுல்லா பயங்கர வெளிச்சமா இருக்குது. உடனே நாங்க நடக்கிற ரிச்சுவல்ஸை பார்க்க போகணும், நீங்க ரூமுக்கு போங்க, எனக்கு தெரிஞ்சு அங்கதான் நம்ம ப்ரொஃபஸர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது கூட இருந்த அந்த கண்ணாடி பையனும் நானும் வருவேன்ற மாதிரி வரான். ஸோ இவங்க 2 பேரும் திரும்பி அந்த மலைக்கு மேல போக ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல இந்த சைடு இந்த குள்ளா போட்ட மனுஷனை காமிக்கிறாங்க. அதான் அண்ணக்காரனை. அவன் அந்த திருவிழால கலந்து அப்படியே ஊர் சுத்திட்டு இருக்க தெரியாம ஒரு 3 பேரை இடிச்சிட்டான். அவங்கள பார்த்தா ரவுடி பசங்க போல, அவ்வளவுதான் அவங்க இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்க பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா கண்ணாடி பையனை வேகமா மலை உச்சிக்கு வந்துட்டு அப்படியே ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஃபேஸ்ல கவர் பண்ணி கையில தீப்பந்தத்தோட அந்த கல்லை வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது. அதுல ஒருத்தரை பாக்குறதுக்கு அப்படியே இவங்க தேடி வந்த ப்ரொஃபஸர் மாதிரியே இருக்க, ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு வெளியில வர்றதுக்கான தைரியம் மட்டும் இல்ல. ஸோ ரிச்சுவல்ஸை பார்த்தா ரொம்பவே ஆக்ரோஷமா அவங்க எல்லாருமே பண்ணிட்டு அங்கிருந்து போக வேகமா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த கல் கிட்ட போய் பாக்குறாங்க. பார்த்தா முன்னாடி 7 கல் இருந்துச்சு இல்லையா, இப்ப 6 கல் தான் இருக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த 7 எதை சொல்ல வந்துச்சு, இப்ப ஏன் 6 இருக்கு அப்படின்னு புரியாம இருக்க அடுத்த செகண்ட்ல திரும்பி அந்த மலை உச்சிக்கு நிறைய பேர் வராங்க. எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரும்பி போனவங்க தான். போச்சு போச்சு நம்ம செத்தவங்க மாட்ட போறோம் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் பயங்கரமா நடுக்கம் ஏற்படுது. அப்படியே சீனையும் கட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த குல்லா மனுஷனை காமிக்க அவனை அந்த 3 பேரும் அடிச்சு துவைச்சு அந்த குல்லாவை கலட்ட பார்த்தா அவன் நெத்தியில ஒரு கல் பதிச்ச மாதிரி ஒரு மாணிக்கம் ஒண்ணு இருக்குது. ஸோ இவங்களுக்கு இவன் யாரு என்ன கல் இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ளேயே உடனே குல்லா மனுஷன் அவனுடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கையை நீட்டி அந்த 3 பேருடைய கை கால் அப்படின்னு எல்லாத்தையுமே துண்டு துண்டா கட் பண்ணி அவங்க 3 பேரையும் கொடூரமா சாகடிக்கிறான். ஸோ இந்த பவரை தானே ஸ்டார்டிங்லயும் காமிச்சிருப்பாங்க. ஸோ இவனும் அந்த லார்டு வம்சத்தை சேர்ந்தவன் போல. இப்போ கட் பண்ணிட்டு இந்த சைடு இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை காமிச்சான். அந்த கும்பல் வந்து அவங்களை பிடிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் முராகாமி ப்ரொஃபஸர் நீங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னும் போது அப்பதான் அவங்க பேச காட்டுறாங்க. பார்த்தா அது ஊர் தலைவர், முன்னாடி வந்தது இவங்க இல்ல போல, அது வேற குரூப் போல. உடனே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு கும்பல் வந்து ரிச்சுவல் பண்ணாங்க, அதை பார்க்க தான் நாங்க வந்தோம், ஸோ நாங்க வேற எதுக்கும் வரலன்னும் போது தலைவர்
ஹீரோக்கு சமக்கம் வருது. இதுக்கு முன்னாடி வந்தது யாருன்றது இவருக்கும் தெரியாது போல. ஸோ இவங்களை இங்கே இருக்கவே கூடாதுன்ற மாதிரி போக சொல்றாரு. அவ்வளோதான், 2 பேரும் திருச்சி மலையில இருந்து ஓடி கீழே வந்துன்றாங்க. அப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், நீங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ், இனிமேல் இங்க இருக்க வேணாம், ஏதோ ரொம்ப ஆபத்தா இருக்குது, நாளைக்கு எல்லாருமே கிளம்பி டோக்கியோவுக்கு போயிடுங்க, நான் தனியா நம்ம ப்ரொஃபஸரை தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ப்ரொஃபஸரை தவிர எல்லாருமே டோக்கியோவுக்கு கிளம்பிட்டாங்க. ஹீரோக்கும் கொஞ்சம் மனசு வலிச்சாலுமே அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டான். இவங்க போனதுக்கு அடுத்தது இவங்க தங்கி இருந்த லாட்ஜுக்கு அந்த குள்ளக்காரன் வரான். ஸோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பாட்டியை மிரட்ட அவங்களும் ஹீரோடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. இவனுக்கு ஹீரோ பார்த்தே ஆகணும் போல. ஸோ உடனே அவனும் டோக்கியோவுக்கு அப்படியே கிளம்புறான். ஸோ இந்த குள்ளக்காரன் நேரா அடுத்தது ஹீரோடைய காலேஜ் வந்து அவனை தேடி விசாரிச்சு அவனை மீட் பண்ண ஹீரோவுக்கு இவனை யாருன்றதே தெரியாது இல்லையா. அடுத்தது தான் நம்ம கனவு பொண்ணுடைய அண்ணன்காரன்றதே தெரிய வருது. ஸோ அந்த குள்ள மனுஷனும், இங்க பாரு ஹீரோ, உனக்கு இருக்கிறது சாதாரண சக்தி கிடையாது, அது யாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது, அதை வச்சு நீ நிறைய சாதிக்கலாம். ஆமா, உனக்கு ஸ்பியர் உருவாக்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. உடனே அந்த குள்ள மனுஷன் அவன் கையை வச்சு நம்ம செய்ய அவனுடைய கைக்கு நடுவில் ஒரு கருப்பு பால் மாதிரி ஒன்று உருவாகுது. அதை பார்த்து ஹீரோக்கு செம சாக்காகுது. அதை ஸ்பியரை பறக்கவும் வைக்க முடியும் போல. உடனே ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்குறான். அவனும் அதே மாதிரி கையை வச்சு பார்க்க அவனுக்கும் அந்த ஸ்பியர் வந்து உருவாக ஆரம்பிக்குது. அது அப்படியே பெருசாக வளர ஆரம்பிக்க அந்த குள்ளா மனுஷனை விட நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சக்தி அதிகம் போல. பெரிய ஸ்பியராக அது உருவாகுது. இதை பார்த்த குள்ளா மனுஷன் சாக்காகி ஒரு வாளை எடுத்துட்டு வந்து அதை அப்படியே உடைச்சிடுறான். ஹீரோவாலேயே இதை நம்ப முடியல. அப்போ அந்த குள்ளா மனுஷன், டேய் நீ உண்மையிலேயே சாதாரண ஆளு கிடையாதுடா, உனக்கு தெரியாம நிறைய சக்தி இருக்குது, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, அதாவது நீ சூசன் ஒன் அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதை வந்து அந்த கிளாஸ்ல ஒளிஞ்சிட்டு இருந்த ஹீரோடைய ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்றா. அதே டைம்ல அந்த சைடு ஒரு மாஸ்க் மனிதனை தான் காமிக்கிறாங்க. ஒயிட் கலர்ல மாஸ்க் போட்டிருக்கிறான். ஸோ இது யாரு, எங்கிருந்து வந்திருக்கிறான், எதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அவன் நேரா டோக்கியோல உள்ள ஒரு பெரிய ஆடிட்டோரியமுக்கு தான் வரான். உள்ள பார்த்தா நிறைய மக்கள் இருக்காங்க. முன்னாடி ஒரு பெரிய பொலிட்டிஷியன் வேற ஆவேசமா பேசிட்டு இருக்க. அந்த மாஸ்க் மனிதன் வந்து அவனுடைய கையை எடுத்து அந்த ஆடிட்டோரியம் டோர்ல வைக்க, கை நார்மல் மனுஷன் கை மாதிரி இல்லதான், ஆமா ஃபர்ஸ்ட் போர்ல வந்தவருடைய கை மாதிரி இருக்குது. அப்படி இந்த மாஸ்க் மனிதன் கையை வச்சு ஒரு பெரிய ஸ்பியரை வந்து உருவாக்கி அது அப்படியே அந்த பொலிட்டிஷியன் முன்னாடி வந்து நிக்குமா. ஸோ மக்கள் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. யாராலையுமே அதை நம்பவே முடியல. இந்த அரசியல்வாதியும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தொட போறான். அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் ஒரு ஃபிளாஷ் அடிக்க அந்த பொலிட்டிஷியனுடைய பாடி வந்து 2ஆ கட் ஆகி அங்கேயே கொடூரமா இறந்து போயிட்டான். ஸோ அந்த மாஸ்க் மேன் தான் சீக்கிரட்டா அவனை கொலை பண்ணிட்டான். ஸோ அதே டைம்ல ஒரு பங்களாவை தான் காட்டுறாங்க. அங்க நிறைய கோட் சூட் போட்ட மனுஷங்கள்லாம் ஒரு ஆள்கிட்ட வந்து, நீங்க சொன்ன காரியத்தை முடிச்சிட்டானா, ஸோ நியூஸ் ஃபுல்லா அந்த அரசியல்வாதியோடைய பாடி தான் வருது அப்படின்னும் போது அந்த வயசான ஆளுக்கு செம ஹாப்பி. அந்த மாஸ்க் மேனு உண்மையிலேயே கிரேட் தான்ப்பா, நம்ம எதிரி எல்லாத்தையுமே இவனை வச்சே காலி பண்ணிடலாம். ஆனா அவன் ஒழுங்கா இருக்க மாட்டானே, அந்த கிராமத்துக்கு ஓடி போயிட்டானே, ஸோ இவனை மாதிரி பவர் உள்ளவங்கள கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இவர் வந்து ஒரு பேரோன் மாதிரி டோக்கியோவுடைய ஒரு பெரிய பொலிட்டிஷியன். ஆனா ரொம்ப செல்ஃபிஷான ஆளு. இவர் ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக என்ன வேணாலுமே எந்த எல்லைக்குமே போவார் போல. அதனாலதான் அந்த மாஸ்க் மனிதனை யூஸ் பண்ணி அவனுடைய பவரை பத்தி தெரிஞ்சிருக்குது போல. ஸோ அவனை யூஸ் பண்ணி அவருடைய எதிரி எல்லாத்தையுமே கொண்டு ஜப்பானை பிடிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் இங்க ஒரு பக்கம் இருக்கு. இந்த சைடு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு எப்படியாவது இந்த ப்ரொஃபஸரை கண்டுபிடிச்சிடணும், இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணணும் அப்படின்னு வெறியா இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த ஃபெஸ்டிவலை பத்தி ஃபுல்லா படிச்சுட்டு இருக்க அதோடைய டேட்டை பார்த்து இவங்களுக்கு செம ஷாக்கிங்கா இருக்குது. என்னன்னா இந்த கிராமம் ஜப்பான் கேலண்டரை தானே கொண்டாடுறாங்க. ஆனா மிச்ச ஜப்பான் ஃபுல் இங்கிலீஷ் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு வருஷம் ஆகியும் அந்த கிராமத்து மக்கள் மட்டும் அந்த பழைய காலத்து கேலண்டரை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி பையன் எல்லாருமே கண்டுபிடிச்சு செம ஷாக் ஆகுறாங்க. அப்போ உண்மையிலேயே இந்த கிராமத்துல ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் ஒன்று ஒளிஞ்சிருக்குது. இவங்க எல்லாருமே நம்மளை ஏமாத்துறாங்களோ, ஏதோ ஒரு விஷயத்த அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மறைக்கிறாங்க. ஆனா அது என்னது, எதுக்கு மறைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கிராமத்தை நினைச்சு ரொம்பவே குழம்பி போயிட்டாங்க. இப்படி இருக்க ஹீரோடைய ரூமுக்கு அந்த குள்ளா மனுஷன் ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டான். அவன் ஹீரோ கிட்ட, என்ன நண்பா எப்படி இருக்க, நீங்க உட்காந்து உன்னுடைய பவரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அதை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு இவ்வளவு நாளா அவனுடைய பவர் ஒரு வேஸ்ட், எதுக்கும் யூஸ் ஆகுது, தண்டச்சோறு அப்படின்ற மாதிரி தானே நினைச்சிட்டு இருந்தான். ஸோ இப்படி சொன்ன உடனே ஹீரோவுக்கும் அதை யூஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை வருது. உடனே அந்த குள்ளா மனுஷன், இதை நம்ம ஒரு சீக்ரெட் கிளாஸ் மாதிரி நடத்தலாம், அங்க நீ உன்னுடைய பவர் எல்லாத்துக்கும் காட்டு, நாங்களும் சொல்லி கொடுப்போம், நம்ம யாரு அப்படின்றது அந்த உலகத்துக்கு தெரிய வரும் அப்படின்னும் போது ஸோ இந்த ஐடியா நம்ம ஹீரோவுக்கும் பிடிச்சு போயிடுது. ஸோ அடுத்த நாளே அவங்க ஒரு க்ளோஸ்டு செமினார் ஒன்று நடத்துறாங்க. ஸோ ஹீரோவுக்கு பயங்கர பதற்றமா இருக்குது. மக்களும் நிறைய ரூபாய் கொடுத்து அவங்க வந்திருப்பாங்க போல. ஸோ அந்த குள்ளானக்காரனுடைய பிளானே அதுதான், ஹீரோ வச்சு நல்லா சம்பாதிக்கணுன்றது. ஸோ அப்போ அங்கே ஒரு ஸ்டாச்சு வைக்க ஹீரோ மெதுவாக அவனுடைய கையை தூக்கி அவனுடைய பவரை யூஸ் பண்ண ஒரு ஃபிளாஷ் டப்புன்னு வந்து அந்த ஸ்டாச்சுவை 2 துண்டா உடைச்சிருது. ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உண்மையிலேயே இவங்கிட்ட பவர் இருக்குதுப்பா, இது என்ன பவர், எப்படி இவனுக்கு வந்துச்சுன்ற மாதிரி எல்லாருமே குழம்பி ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஆனால் அந்த நியூஸ் வந்து இவங்களோடய நின்றுமா என்ன, அப்படியே தொட்டு அந்த கிராமம் வரைக்குமே போயிடுது. அதே சமயத்தில் அங்கே அந்த கனவு பொண்ணை காமிக்கிறாங்க. அவளுடைய அம்மாவுக்கு இன்னைக்கு தான் இறந்த நாள் போல. ஸோ அவள் அந்த கிரேவ்யார்டுக்கு வந்து அம்மாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தா அந்த மாஸ்க் மேன் இருக்காரு.
அவர் எப்போதும் கேப் போட்டிருப்பார் இல்லையா, ஸோ அவருடைய ஃபேஸ் வந்து நமக்கு சுத்தமாக காமிக்கல, ஸோ ஐடியாவே இல்லை. அப்போ அந்த கனவு பொண்ணு வந்து லார்ட் யூகி முராகாமி நீங்களும் அம்மாவுக்கு மரியாதை செய்ய வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க அந்த மாஸ்க் மேன் எதுவுமே பேச மாட்டாரு. அந்த கனவு பொண்ணை கண்டுக்க கூட மாட்டுறாரு. ஆனால் இவர் தான் இவங்களுடைய லார்ட் போல, அப்படிதான் அவளும் கூப்பிடுறா. ஸோ அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போக போக பார்க்கலாம். ஸோ அடுத்தது அந்த கனவு பொண்ணு நேராக ஒரு வீட்டுக்கு தான் போறா. அங்கே போய் ஒருத்தரை பார்த்து தாத்தா எந்திரிங்க, உங்களை ஊர் மக்கள் பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல தாத்தாவுடைய கையில என்னமோ ஒரு சின்ன மாதிரி இருக்குது. அவர் எந்திரிக்கிறாரு. பார்த்தா நெத்தியில பெரிய சைஸ் கல் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இவரும் அந்த பவர் உள்ள ஒருத்தர் தான். அதே நேரத்தில் இவர் தான் அந்த கிராமத்தோடைய ஸ்பிரிச்சுவல் லீடர் மாதிரி தெரியுது. அதாவது மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. ஸோ மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி தாத்தா கிட்ட வந்து ஊருக்குள்ள என்னெல்லாமோ நடக்குது, நிறைய புது புது ஆளுங்கெல்லாம் வந்து நம்ம அச்சீவர்ஸை தேட ஆரம்பிக்கிறாங்க, நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது அந்த செல்ஃபிஷ் பொலிட்டீஷியன் இருந்தான் இல்லையா, அவனுடைய ஆளுங்க தான் கிராமத்துக்கு வந்திருக்காங்க போல, வந்து இந்த மாதிரி புது புது அச்சீவர்ஸை தேடிட்டு இருக்காங்க போல. அப்போ அந்த தாத்தா வந்து ஆமா டோக்கியோலையும் நம்ம பவர் உள்ளவங்க ரூல்ஸை மீறி போயிட்டு இருக்காங்க, எனக்கு எல்லாமே தெரியுது, இப்படி போனால் நம்ம வில்லேஜுக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்குது, நம்ம வில்லேஜுக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்குது, அதை நம்ம தான் பாதுகாக்கணும், இவங்களுக்கு பவர் இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியுது, ஆனால் அது எதுக்கு இன்னுமே இருக்குன்றது தெரியல, ஸோ நீ என்ன பண்ணுறன்னா டோக்கியோவுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹீரோவை பற்றி தான் அவர் பேசுகிறாரு. ஸோ கனவு பொண்ணை அனுப்பி ஹீரோவை தடுக்க சொல்கிறாரு போல. ஸோ கட் பண்ணால் அடுத்தது அந்த மாஸ்க் மேனை தான் காட்டுறாங்க. அவன் நேராக அந்த பொலிட்டீஷியன் இருக்கிற வீட்டுக்கு தான் வரான். அந்த பொலிட்டீஷியன் கிட்ட இங்கே பாரு, நான் உனக்கு வேலை பண்ணி கொடுக்குறேன், ஆனால் அது டெம்பரரி தான், ஆனால் உன்னுடைய ஆளுங்க யாருமே என்னுடைய கிராமத்துக்கு வரவே கூடாது, அப்படி மீறி வந்தா நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கே தெரியாது அப்படின்னு கோவமா சொல்ல, ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட கோவப்பட்டா எப்படி உடனே பொலிட்டீஷியன் கோவப்பட்டு கை தட்டி அவனுடைய ஆளுங்களை உள்ள வர சொல்லுவான் இல்லையா, அதே மாதிரி உள்ள வர அவங்க வந்து கண் எடுக்க ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள அவங்க துண்டு துண்டா வெட்டப்பட்டு அங்கே இறந்து போயிட்டாங்க. எல்லாம் ஒரு செகண்ட்ல நடந்துருச்சு. அந்த மாஸ்க் மேன் அவனுடைய பவரை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடுற நீ அப்படின்னு வேகமா அந்த மாஸ்கை கலட்டி பேச காமிக்க இப்பதான் நமக்கே ஷாக்கா இருக்குது. அவனை பார்க்க மனுஷ மாதிரியே இல்லை, பெரிய பெரிய கண்ணு மூக்கு எல்லாம் ஏதோ வேற்று கிரகவாசி மாதிரி இருக்கிறாரு. பயமாவும் இருக்குது பார்க்கவே. ஸோ இவர் தான் கிராமத்தோடைய தலைவர், பவருடைய சோர்ஸ் எல்லாமே இவர் தான் போல. இப்படி இருக்க அடுத்தது அந்த கனவு பொண்ணு நேராக டோக்கியோக்குள்ள வந்துட்டான். அந்த காலேஜுக்கு வந்துட்டான். ஆனால் ஹீரோவை பார்க்க போகல, நேராக அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை தான் பார்க்க வரா. உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன், எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே உங்ககிட்ட போய் தான் சொன்னாங்க, நீங்கள் தேடிட்டு வந்த ப்ரொஃபஸர் அங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் எங்களால் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அவளுடைய கனவை பற்றி எல்லாமே சொல்ல, அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவும் அங்கே வரான். ஸோ இவங்க பேச்சை நிப்பாட்டிடுறாங்க. ஆனால் ஹீரோவை பார்த்து இந்த கனவு பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னன்னா ஹீரோடைய நெத்தியில் ஒரு சின்ன கல் ஒன்று முளைக்க ஆரம்பிச்சிருக்குது. அவன் பவரை யூஸ் பண்ண அது பெருசாக வளர்ந்துட்டே போகும் போல. ஹீரோவும் கொஞ்ச நாளாவே இதை தான் நோட் பண்ணுறான். ஸோ கட் பண்ண அடுத்த நாள் திரும்பி செமினார் கிளாஸ் ஒன்று அந்த குள்ளா மனுஷன் நடத்துகிறான். அவனுக்கு தேவை காசு தான். ஸோ நிறைய பல்க் அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க கிட்ட நிறைய பவர்ஸை கற்று தரேன் அப்படின்னு காமிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே அங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறான். ஆனால் ஒரு கட்டத்தில் இது நம்ம ஹீரோக்கு தெரிய வர அவனுக்கு இந்த ஐடியா வந்து சுத்தமாக பிடிக்கல. இவ்வளோ அமௌண்ட் எதுக்கு வாங்கினேன், அந்த மாதிரி அந்த பவர்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி நம்மளால கற்றுக் கொடுக்க முடியும் மற்றவங்களுக்கு, நீ ஏமாத்துற அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த குள்ளாக்காரன் கூட சண்டை போட ஆரம்பிக்க, ஆனால் எதுவுமே கேட்காத அந்த குள்ளாக்காரன் என்ன பண்ணுறான்னா மக்களை டெய்லி ஏமாத்த தான் செய்கிறான். அன்னைக்கு அவன் செமினார் எடுத்துட்டு இருக்க அந்த கிராம தலைவர் மக்கள் கனவு பொண்ணுன்னு எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. தலைவர் வந்து இங்கே பாரு குள்ளாக்காரா, இந்த பவர் வெளியில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே தப்பு, நம்மளுடைய ரூல்ஸை மீறி நீ போயிட்டு இருக்க, இது எவ்வளோ பெரிய ஆபத்தில் முடியும் தெரியுமா, இதில் நீ ஹீரோ வேற கூட சேர்த்து தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இவனை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவை மாட்டி விடுறான். ஆமாம் எனக்கு பவர் கம்மி தான், ஆனால் ஹீரோக்கு நிறைய பவர் இருக்குது இல்லையா என்னை விட, அதனால தான் அவனை வச்சு பண்ணுறேன், அவன் இந்த பவரை அவனே வச்சுக்க பார்க்குறான் அப்படின்னும் போது இது ஹீரோக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அவனும் அங்கே தானே இருக்கிறான், சண்டை போட ஆரம்பிக்கிறான். டேய் நான் எப்படா அப்படி சொன்னேன்ற மாதிரி. உடனே அப்போ அந்த கனவு பொண்ணு வேகமாக முன்னாடி வந்து இல்லை இது எல்லாமே என்னுடைய அண்ணன் பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவளுடைய சொந்த அண்ணனையே குள்ளாக்காரனை அவள் போட்டு விட்டுறா. குள்ளாக்காரனுக்கு செம டென்ஷன் ஆகிடுது. மெதுவாக கையை தூக்கி பவரை யூஸ் பண்ண போக அதான் தங்கச்சி மேலேயே யூஸ் பண்ண போகிறான் போல. அப்போ டக்குன்னு ஒரு பெரிய சவுண்ட், அதான் அந்த பாப் சவுண்ட். பார்த்தா இவங்க இருந்த பில்டிங்கில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்குது. கீழே அந்த மாஸ்க் மேன் தான் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் தான் பவரை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த குள்ளாக்காரனை கீழே கூப்பிட உடனே அவன் ஹீரோ மக்கள் அதாவது அங்கே காசு கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே கீழே ஓடி வந்துட்டாங்க. என்னன்னா இது எல்லாத்த விட பெரிய பவர் இல்லையா, ஸோ மாஸ்க் மேன் யாரும் எந்த பவரும் யூஸ் பண்ணக்கூடாது, குள்ளாக்காரன் இங்கே இருக்கவே கூடாதுன்ற மாதிரி அவனை கூப்பிட ஹீரோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்க் மேனை பார்க்குறான். அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. நம்மளை விட பெரிய பவர் ஒருத்தருக்கு இருக்குதா அப்படின்னு ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த மக்கள் வந்து நீங்கள் யார் பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, நாங்கள் இந்த பவரை கற்றுப்போம், நாங்கள் காசு கொடுத்துருக்கோம், ஒழுங்காக அந்த பவரை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்க மாஸ்க் மேனுக்கு சமக்கம் தருது. அவர் ஒரு பெரிய ஸ்பியர் ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. அதை அந்த பில்டிங்க்கு மேலே யூஸ் பண்ண அந்த பில்டிங் பாதியாக காணாமல் போயிடுது. அந்த பவரை யாராலையுமே அவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியாது இல்லையா, அதுக்கு குறைஞ்சது 1000 வருஷமாவது கற்றுக்கிட்டாதான் என்னை மாதிரி உங்களால் ஆக முடியும். ஆனால் இங்கே உள்ளவங்க ஒருத்தருமே அந்த அளவுக்கு உயிர் வாழ முடியாதுன்ற மாதிரி நேராக ஹீரோவை பார்க்க இவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அதனால தான் பவர் ஈஸியாக வந்திருக்கும், ஆனால் அப்படி வந்தால் அதோடைய வேல்யூ போயிடும், இனிமேல் அவன் உயிரோட இருக்கவே கூடாது அப்படின்னு திரும்பி அவர் ஒரு பெரிய ஸ்பியரை உருவாக்கி
உருவாக்கி ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அட பாவீங்களா, நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அள்ளு விட உடனே கனவு பொண்ணு நடுவில் வந்துட்டா. நீங்க அவனை கொல்றதுக்கு முன்னாடி என்ன கொல்லணும், இது அவனுடைய தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோவுக்கு சாதகமா பேச உடனே அந்த மாஸ்க் மேன் ஸ்பியரை பூமிக்குள்ள போட்டுறாரு. இன்னைக்கு தப்பிச்சிட்டான் அப்படின்னு அந்த குல்லாக்காரனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோவுக்கு இவ்வளோ நாளாக அந்த பவர் எப்படி வந்துச்சு, எங்கிருந்து வந்துச்சுன்ற மாதிரி சுத்தமா ஐடியா இருந்திருக்காது. ஸோ இப்போ தான் அந்த மாஸ்க் மேனை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுடைய பவர் சோர்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறான். ஸோ ஹீரோ அந்த ஊர்க்காரங்க கிட்ட வந்து அந்த மாஸ்க் மேன் தான் உங்களுடைய அந்த லார்டுன்னு சொல்லுவீங்களே அவரா, அவருக்கு மட்டும் எப்படி இந்த அளவுக்கு சக்தி கிடைச்சது, அவர் யாரு, ஆமா அவர் ஏன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு கேட்கும்போது ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய பேரு யோகி முராகமி, எங்களுடைய பழங்காலத்து டைம்ல இருந்தே அவர் தான் எங்களுடைய லார்டு, எங்க கிராமத்தை பல தடைகள்ல இருந்து காப்பாத்தினாரு. ஆனா இந்த பவரை தப்பா யூஸ் பண்ணாலோ தேவையில்லாம யூஸ் பண்ணாலோ அவருக்கு சுத்தமா பிடிக்காது, அவங்களை கொல்லாம இவர் விடவே மாட்டாரு. அதனால தான் அந்த குல்லா மனுஷனை அவர் வான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உன்னுடைய பவர் அந்த குல்லா மனுஷனை விட பெருசு, அதனால உன்னால எல்லாத்துக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு தான் உன்னை கொலை பண்ண பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இதை கேட்டதுமே பயங்கர ஷாக்கா இருக்குது. ஆனா அவங்க வேற எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லல. ஸோ அடுத்தது ஹீரோ அந்த கனவு பொண்ணை கூட்டிட்டு அப்படியே வெளியில வர ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டோக்கியோக்கே வந்திருக்காங்க போல. ஸோ ஊரை சுத்தி பார்க்க ஹீரோக்கு அந்த பொண்ணோட இருக்கிறதுல ஒரு தனி ஹாப்பியா தான் இருக்குது. ஆனா ஏன் ஹாப்பின்றது அவனாலே சொல்ல முடியல. அப்போ ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா அவனுக்கு ஒரு ஒர்க் கிடைச்சிருக்குது போல. ஹே இங்க பாரு கனவு பொண்ணு, நீ வந்த நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒர்க் கிடைச்சிருக்குது, வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒர்க்கு, எனக்கு ஏத்த ஒர்க்கு தான் இது. என்னுடைய பவரை யூஸ் பண்ணி நான் எல்லாத்தையுமே மறைய வைக்க முடியும், ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு இந்த உலகத்தில் உள்ள வேஸ்ட் எல்லாத்தையுமே நான் மறைய வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும், உலகத்துக்கும் அது ரொம்பவே சேஃப் தானேன்ற மாதிரி ஹாப்பியாக சொல்ல இதை கேட்ட அந்த பொண்ணுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த கனவு பொண்ணு அவளுடைய ட்ரெஸ்ஸை கலட்டி முதுக காமிக்க பார்த்தா முதுகு ஃபுல்லுமே புண்ணா இருக்குது. ஹீரோக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது. இது எல்லாமே என்னுடைய அண்ணன் பண்ண காயம் தான், உனக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்கிறேன் கேளு அப்படின்னு இப்போ தான் ஃபுல் ஸ்டோரியுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அவளுடைய ஃபோனை எடுத்து ஃபேமிலி ஃபோட்டோவை காமிக்க அதில் அவளுடைய அண்ணன் அம்மா அப்படின்னு எல்லாருமே இருக்கிறாங்க. கூட நெத்தியில ஒரு பெரிய கல் வச்ச ஒரு ஆளும் இருக்கிறாரு. அவர் தான் அங்க லார்ட், அதாவது அந்த மாஸ்க் மேன். ஹீரோக்கு அதிர்ச்சியா இருக்குது. இவர் தான் மாஸ்க் மேன், ஆனா நார்மலா நம்மளே மாதிரி தான் இருக்கிறாரு, அப்புறம் எப்படி இந்த ஏலியன் மாதிரி மாறினாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த கனவு பொண்ணு உனக்கு ஃபுல் ஹிஸ்டரியும் சொல்றேன் கேளு. எங்களுடைய கிராமத்துக்கு எப்படியோ அந்த பவர் கிடைச்சிருக்குது, அது எங்க இருந்தது யாரு கொடுத்தாங்கன்றது சுத்தமா யாருக்குமே தெரியாது. நான் அதை ரொம்ப வருஷமா தேடிட்டு இருக்கிறேன். என்னுடைய அம்மாவுக்கும் அந்த பவர் உண்டு, என்னை மாதிரி அவங்களுக்கும் டெய்லியுமே கனவு வரும், அது ரொம்பவே கொடூரமான கனவு தான், அதான் விண்டோ ஓப்பனர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது போக ஒரு காலத்துல எங்க அம்மாவும் இந்த லார்டு இருக்காங்கல்ல அந்த லார்டும் லவ் பண்ணாங்க. அப்ப அவர் நார்மல் மனுஷனா தான் இருந்திருக்காரு. அது போக அந்த பவரையும் கத்துட்டு இருந்தாரு. ஆனா என்னுடைய அம்மாவுடைய ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா லார்டை விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு என்னுடைய அம்மாவை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த லார்டு வந்து பயங்கர கோபத்துல அந்த பவர் ஃபுல்லா கத்துக்கிட்டு அந்த மலையோடய ப்ரீஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுல இருந்து அவர் கீழே வர மாட்டாரு, அங்கேயே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாரு. அது பண்ண பண்ண அவருடைய உருவமும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. அப்பதான் நானும் என்னுடைய அண்ணனும் பெரிய பசங்களாகி இந்த பவரை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா என்னுடைய அண்ணனுக்கு சுத்தமா பவரே வரவே இல்லை. ஸோ அம்மா அவனை கூட்டிட்டு மலையில இருந்த லார்ட் கிட்ட வந்து விட்டுட்டாங்க. அங்கதான் அவன் அந்த பவரை படிச்சான். திரும்பி அவன் ஃபுல் பவரோட எங்க கிராமத்துக்கு வந்தான். ஆனா அவன் சும்மா இல்ல, எங்க மேலேயே அவனுடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அதனாலதான் என்னுடைய முதுகுல இவ்வளோ காயம். ஒரு நாள் அண்ணனும் அப்பாவும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்பாவுக்கு அண்ணனுடைய பவர் வந்து சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அப்ப அம்மா சண்டையை நிப்பாட்ட வர அதுக்குள்ள அண்ணன் அப்பாவை அவனுடைய பவரை யூஸ் பண்ணியே கொடூரமா கொலை பண்ணிட்டான். ஸோ இதனால மனசொடைஞ்சு போன என்னுடைய அம்மா வந்து அவனை கிராமத்தை விட்டே போக சொல்லிட்டாங்க. அப்படி போக சொல்லிட்டு அடுத்தது அம்மா நேரா அந்த மலைக்கு தான் போனாங்க. எதுக்குன்னா அம்மாவுக்கும் டெய்லி கனவு வந்துட்டே தான் இருந்துச்சு. அம்மாவால அதை தாங்கிக்கவே முடியல. ஸோ ஒரு நாள் அம்மா என்னமோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி நேரா அந்த லார்ட் கிட்ட தான் போனாங்க. அவர் அந்த மலையோடைய உச்சில இருக்கிறாரு. இப்போ அவருடைய முழு உருவமும் ஒரு ஏலியனுக்கு ஈக்குவலா மாறிடுச்சு. அங்க போயிட்டு அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு எப்படியாவது விடுதலை கொடுங்க, என்னால இந்த உலகத்துல வாழ முடியும்னு தோணல, இந்த கனவு என்ன ரொம்பவே தொந்தரவு பண்ணுது, நேத்து கனவுல நான் விண்டோ ஓபன் பண்ணிட்டேன், அந்த சைட்ல என்ன இருக்குன்றத பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல இதுக்கு மேல எதுவும் பேசாதன்ற மாதிரி அந்த லார்ட் சொல்லியிருக்கிறாரு போல. ஸோ அப்படியே அவருடைய பவரை யூஸ் பண்ணி விண்டோ ஓப்பன் பண்ண அது வழியா அம்மாவை மறைய வச்சிருக்கிறாரு. அம்மா அடுத்தது திரும்பி வரவே இல்லை. அவங்க ஹாப்பியா இருக்காங்களா, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது எனக்கு இது வரைக்குமே தெரியாது, நான் அதுல இருந்து அனாதையா மாறிட்டேன், ஒரு பாட்டி தான் என்ன எடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னு கனவு பொண்ணு ஃபுல்லுத்தையுமே சொல்லி முடிக்க இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கர எமோஷனலா இருக்குது. அதுவும் இந்த கனவு பொண்ணுடைய லைஃப் நினைச்சுதான் அவ்வளோ ஃபீல் பண்றான். ஸோ இப்போ தான் ஹீரோக்கு இந்த பவருடைய ரியல் யூஸ் அது எவ்வளவு பெரிய ஆபத்து கொடுக்கும் அப்படின்னு எல்லாமே தெரிய வருது. அவனே அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கிட்ட போய் நான் இந்த பவரை இனிமேல் யூஸ் பண்ண போறது கிடையாது, செமினார் கிளாஸ் எல்லாம் இனிமேல் வேண்டாம், நம்ம எப்படியாவது இந்த பவருடைய ரியல் சோர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும், நீங்க எப்படியாவது ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிங்க, அப்பதான் நம்ம கிராமமே நிம்மதியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்தது நம்ம ஹீரோ எப்போதும் போல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். ஆனா என்னைக்குமே இல்லாம ஹீரோவுக்கு ஒரு கனவு வர ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு டார்க் வெப் மாதிரியான ஒரு இடம். ஹீரோ அதுல விழ ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் விழுந்துகிட்டே தான் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு வந்து செம பயமா இருக்குது. ஆனா அப்போ ஒரு சத்தம் கேக்குது. அந்த கனவு
கனவு பொண்ணு தான், நன்மரு இது உன்னுடைய கனவு, நீ மேலே தெரியிற விண்டோவுக்கு மட்டும் போயிடாத, அங்கே பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னும் போது இப்போ தான் ஹீரோ மேலே பார்க்க அங்கே பெரிய கேட் மாதிரி ஒன்று இருக்குது, அது ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கவும் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து முழிச்சிக்கிறான். ஸோ அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வர்ற மாதிரி இவனுக்கும் கனவு வர ஆரம்பிக்குது போல. ஸோ அந்த கனவு பொண்ணு சொன்ன அந்த விண்டோ ஓப்பனர்ஸோடைய பவர் தான் இது போல, அவங்களால ட்ரீம்ல கூட எங்கேயோ போக முடியும். அடுத்த நாள் காலையில் டோக்கியோ ஒரே செம பிஸியா எல்லாருமே ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ வானத்தில் ஒரு ஏரோப்ளேன் போயிட்டு இருக்குது. திடீர்னு வானத்தில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மின்னல் ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி வந்து அந்த பிளேனை வந்து தூக்கிட்டு போயிடுது. ஸோ எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இது வந்து அந்த மாஸ்க் மேனுக்கு தெரிய வர அவர் நேராக அந்த குள்ள மனுஷனை தான் கூப்பிடுறாரு. அவனை கூப்பிட்டு ஒரு பங்களாக்கு வர, இங்க பாரு விண்டோ ஓப்பன் பண்றது எவ்வளோ பெரிய ரிஸ்க்னு உனக்கு தெரியுமா, அது நம்ம உலகத்துக்கே ஆபத்துக்கு வரக்கூடியது. நேற்று நைட்டு ட்ரீம்ல யாரோ விண்டோ ஓப்பன் பண்ண பார்த்துருக்காங்க, நேற்று அந்த மாதிரி பண்ணதுனால தான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது பார்த்தல அப்படின்னு பயங்கரமா திட்டுறாரு. ஆனா அது நம்ம ஹீரோ தானே, ஃபர்ஸ்ட் டைம் அந்த ட்ரீமை வந்து அட்டன் பண்ணியிருப்பான், அதனால தான் பிரச்சனையா இருக்கும். அப்போ அந்த மாஸ்க் மேன் ஜன்னல் வழியா ஒருத்தரை பார்க்க வெளியில ஒரு பெரிய பொலிட்டிஷியன் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாஸ்க் மேன் வந்து வில்லனுக்கு தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான், அதனால இங்க இருந்து ஒரு ஸ்பியரை உருவாக்கி அந்த பொலிட்டிஷியனையும் அப்படியே மறைய வச்சிட்டாரு. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு வந்திருக்கிறான், அதான் அந்த வேஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒர்க்கு. அப்போ அவனுடைய கொலிக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு பேரும் அந்த பில்டிங்கோடைய மாடிக்கு வராங்க. ஸோ ஹீரோ தான் இப்போ அந்த சூப்பர் பவர் எல்லாம் யூஸ் பண்றது கிடையாது இல்லையா, ஸோ அதனால அவனுடைய நெத்தியில உள்ள கல் வந்து பெருசா வளர மாட்டேங்குது. ஸோ இப்படி இருக்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ வானத்துல ஒரு பெரிய சைஸ் ஸ்பியர் ஒன்று பறந்து வந்துட்டு இருக்கும், ரொம்பவே பெரிய சைஸ். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. யாருடா இவ்வளோ பெரிய ஸ்பியர் வந்து உருவாக்குனதுன்ற மாதிரி யோசிக்க, அது வேற யாரும் கிடையாதுங்க, அந்த மாஸ்க் மேன் தான். கீழே இருந்து அவனுடைய கையால தான் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்பியர் நேராக போய் ஒரே ஒரு ஃபிளாஷ்ல அங்க இருந்த நிறைய பில்டிங்கை வந்து காணாம போக வச்சிட்டாரு. நிறைய மக்களும் காணாம போயிட்டாங்க. ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகி இது டெரரிஸ்ட் அட்டாக்ன்ற மாதிரி நினைச்சு பதறி போய் ஓட ஆரம்பிக்க ஹீரோவும் வேகமா ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பார்க்கறான். டக்குன்னு அவனுடைய பார்க்குற விசுவல்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. அந்த இடம் மக்கள் எல்லாரும் அழிஞ்சு இந்த பூமியை பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாடு மாதிரி நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு தெரியுமா. அவனுக்கு எதுவுமே புரியல. ஆனா அடுத்த செகண்ட் திரும்பி நம்ம ஹீரோ பிரசன்ட்டுக்கு வந்துட்டான். இந்த உலகத்தோடைய ஃபியூச்சர் தான் அவன் பார்த்துருந்துருப்பான் போல. அதுக்கப்புறம் இந்த விசித்திரமான ஸ்பியரை பத்தி நியூஸ்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கனவு பொண்ணும் நியூஸை பார்த்து ஷாக் ஆகுறான். இது நம்ம லார்டு தான் பண்றாரு, அவர் எதுக்கு இதெல்லாம் பண்றாரு, நம்மளை இவ்வளவு வருஷமா காப்பாத்தினது லார்ட் தானே, அப்புறம் எதுக்கு அவர் இப்படி பண்றாருன்ற மாதிரி அவளுக்கு அதிர்ச்சியா இருக்குது. ஊர் மக்களாலையுமே இதை நம்ப முடியல. இப்படி இருக்க ஹீரோடைய கனவு மட்டும் டெய்லி நிக்காம வருது. அது போக போக கொடூரமா மாறிட்டு தான் இருக்குது. அடுத்த நாள் மாஸ்க்மேன் நேரா அந்த வில்லனை தான் பார்க்க வராரு. இங்க பாருங்க, நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் மறைய வச்சுட்டேன், ஆனா இது நீங்க நினைக்கிற சக்தி கிடையாது, இது ரொம்பவே அளவுக்கு மீறின ஒரு விஷயம், இது நம்ம உலகத்துக்கு ஆபத்துக்கு வர வைக்கும், அதனால இனிமேல் என்னால உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியாது, எனக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அவர் அப்படியே கிளம்ப. வில்லன் எப்படி அவ்வளவு சீக்கிரமா விடுவான், அவனுக்கு இவர் மேல டவுட் தான் வருது. அதே சமயத்துல இங்க நம்ம ஹீரோடைய ரூமுக்கு அந்த குள்ள மனுஷன் வரான். ஹீரோ கிட்ட எனக்கு இப்பதான் அந்த பவர் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சது, இவ்வளவு வருஷம் நான் பண்ணது தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னால என்னுடைய தங்கச்சி முகத்தை கூட பார்க்க முடியாது, நான் அவளை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, என் தங்கச்சியை நீ பாத்தியனா சாரி கேட்டேன்ற மாதிரி சொல்லுன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே போயிடுறாரு. அன்னைக்கு நைட் ஆகுது. டோக்கியோல பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய விஷயமும் நடக்குது. திடீர்னு பெரிய ஸ்பியர், அதான் அந்த பிளாக் பால் கிரியேட் ஆகி டோக்கியோவுக்கு நடுவில் விழுந்து பல பில்டிங் வந்து மறுபடியும் காணாம போயிடுது. ஸோ அந்த இடமே ஏதோ ஒரு பிளாக் ஹோல் மாதிரி அவ்வளோ பெருசா காலியா இருக்கும். ஆனா மக்களுக்கு இது யார் செஞ்சா என்ன நடக்குதுன்ற மாதிரி ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் கவர்மெண்ட் டிடெக்டிவ்ஸ் எல்லாருமே இதை தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது பிரபஞ்சத்துக்கு ஆபத்துன்னு மட்டும் தெரிய வருது. ஸோ உடனே என்ன பண்றாங்கன்னா டோக்கியோ ஃபுல்லுமே குவாரண்டைன் பண்றாங்க. ஸோ மக்கள் யாருமே வெளியில வரக்கூடாது, சுத்தக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் பேக்லாம் பண்ணிட்டு அவனுடைய ரூம்ல இருந்து எங்கேயோ கிளம்புறான். அவனுடைய மனசுல இந்த உலகமே ஆபத்துல இருக்குது, நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க, காணாம போயிட்டாங்க, ஃபியூச்சர்ல இந்த உலகமே அழிய கூட சான்ஸ் இருக்குது, அப்படிதான் எனக்கு விசுவலம் வந்திருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் தான், இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, இதை நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு ஹீரோ நேரா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் வரான். அவங்களும் பேக்லாம் பண்ணிட்டு ரெடியா இருக்கிறாங்க. ஹீரோ வந்து நம்ம திரும்பி அந்த கிராமத்துக்கே போறோம், ஆனா நீங்க எல்லாம் எதுக்கு வரணும், நான் மட்டும் போறேன்ற மாதிரி சொல்லும்போது ஆனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எல்லாருமே நம்ம ஹீரோவை தனியா விட மாட்டாங்க. அந்த கண்ணாடி பையன், இதை நாங்களும் தான் ரிசர்ச்ன்ற நேம்ல ஆரம்பிச்சு வச்சோம், ஸோ நாங்களும் வருவோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த விஷயத்தை முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்படியே இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிளம்பி அந்த கிராமத்துக்கு வர வெளியவே எல்லா ஊர் மக்களும் வந்து இவங்களை வெல்கம் பண்றாங்க. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஊர் மக்களும் தனியா உட்காந்து ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்றாங்க. அப்போ இவங்க சீக்ரெட்டை பத்தி கேட்க ஊர் தலைவர் வந்து இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா எதுவுமே சொல்ல மாட்டாரு. உடனே அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டோக்கியோல பல பேர் இறந்து போயிட்டாங்க, இங்க என்ன நடக்குதுன்றதை நீங்க சொல்லிதான் ஆகணும், அந்த மலையில யார் இருக்கிறா, எதுக்கு இந்த ஃபெஸ்டிவல் நடத்துறீங்க, அந்த மாஸ்க் மேன் தான் யாரு, அவன் எதுக்கு எல்லாருமே கொல்றான் அப்படின்னு கேட்கும்போது அந்த தலைவர் வந்து இல்ல அந்த மாஸ்க் மேன் கொல்லல, அவர் தான் எங்க தலைவர், அவர் தான் எங்களை காப்பாத்த பாப்பாரு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டான். கோவப்பட்டு இங்க பாருங்க அந்த மாஸ்க் மேன்
ஒருத்தன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் எல்லாத்தையுமே கொல்றான், டோக்கியோவில் அவ்வளோ பேரும் காணாமல் போயிட்டாங்க, இதை நம்ம எப்படியாவது நிப்பாட்டி ஆகணும், ஒழுங்கா எல்லா உண்மையுமே சொல்லுங்க அப்படின்னும் போது தலைவர் வந்து இதை நாங்கள் சொல்ல முடியாது, எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லீடரான மாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் சொல்லணும், வாங்க எல்லாரும் அவரை போய் பார்க்கலாம்னு சொல்லி எல்லாரையும் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த மாஸ்டர் தானே கனவு பொண்ணுடைய தாத்தா, நெத்தியில பெரிய கல் வச்சுட்டு இருப்பார் இல்லையா, ஸோ அவரை தான் பார்க்க போறாங்க. அதே சமயத்தில் அந்த தாத்தாவோட வீடை தான் காண்றாங்க. அந்த மாஸ்க் மேனும் குல்லா மனுஷனும் தாத்தாவை பார்க்காங்க வர தாத்தா மாஸ்க் மேன் கிட்ட நீ நிறைய தப்பு பண்ற, எதுக்கு நம்ம ஊர்ல உள்ள கவர்மெண்ட் ஆபீசரை கொன்ன, அது தப்பு அப்படின்னும் போது நான் தப்பு பண்ணல, அந்த ஆபீசர் நம்ம மலை மேல ஒரு கால்ஃப் கிரவுண்ட் கிட்ட பிளான் பண்ணியிருக்கிறான், நிப்பாட்ட சொல்லி அவன் நிப்பாட்டல, அதனால தான் கொன்னேன், ஆனா நான் வந்தது வேற ஒரு விஷயத்துக்காக, டோக்கியோல நிலைமை கைமீறி போகுது, நான் அவங்க கிட்ட பேசி ஆகணும், ஸோ நம்ம ஊரோட ரூல்ஸை வந்து நான் மீற போறேன் அப்படின்னும் போது இதை கேட்ட அந்த தாத்தாவுக்கு செம ஷாக்காகுது, வேணான்ற மாதிரி தடுக்க பாக்குறாரு. ஆனா அந்த மாஸ்க் மேன் வேகமா அங்க இருந்து கிளம்ப, அப்ப நிறைய சத்தம் வந்து அந்த வீட்டை சுத்தி கேட்க ஆரம்பிக்க, வெளியில பார்த்தா கன்னோட பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கின்னு நிறைய சோல்ஜர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த கேங்கோடைய தலைவர் போன்ல பாஸ் நாங்க சுத்து போட்டுட்டோம், ஷூட் பண்ணலாமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்க, அந்த சைடு பேசுறது அந்த வில்லன் பயப்புல தான், அதான் அந்த பொலிட்டிஷியன் தான் ஆர்டர் கொடுக்குறான் ஷூட் பண்ண சொல்லி, ஏன்னா மாஸ்க் மேன் தானே வில்லனை விட்டு போயிட்டான் இல்லையா, அதனால தான் ஷூட் பண்ணி ஆர்டர் போட்டிருக்கிறான். அடுத்த செகண்ட்ல எல்லாருமே மாத்தி ஷூட் பண்ண வீடே அப்படியே நாஸ்தி ஆகுது. அங்க உள்ளவங்க அந்த தாத்தாவை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க, ஆனா அவ்வளோ பேரும் ஷூட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாஸ்க் மேனுக்கு சமக்கம் வந்துடுது, இவருக்கும் தான் நிறைய பவர் இருக்கும் இல்லையா, ஸோ இவர் மேல மட்டும் புல்லட் படவே மாட்டேங்குது. வேகமா வெளியில வந்து அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவரை யூஸ் பண்ண அவருடைய கையில நிறைய ஸ்பியர் ஒரே நேரத்தில் உருவாகுது. அடுத்த செகண்ட் பட்டுன்னு பாப் சவுண்ட் கேட்க, அவ்வளவுதான் என்ன ஆகும், எல்லா சோல்ஜர்ஸ் மேலேயும் குழி விழுந்துருது, அங்கேயே இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஊர் மக்கள் எல்லாருமே அந்த வீட்டை பார்த்து தான் வந்துட்டு இருக்காங்க. பயங்கரமான கன் சவுண்ட்லாம் கேட்க ஆரம்பிச்ச உடனே வேகமா வீட்டுக்கு ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேகமா அந்த மாஸ்க் மேனும் குல்லா மனுஷனும் காட்டுக்குள்ள ஓடி போக, குல்லா மனுஷன் மேல புல்லட் பட்டுருச்சு போல, அவனுக்கு பயங்கரமா ரத்தம் வந்துட்டு இருக்குது. மாஸ்க் மேன் எவ்வளோ ட்ரை பண்ணி அவனை கூட்டிட்டு போக பார்க்க, ஆனா வழியிலேயே அவன் பொத்துன்னு இறந்து கீழே விழுந்துட்டான். அவ்வளவுதான். ஸோ இதனால மாஸ்க் மேன் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான். அங்க இருந்து வேற வழி இல்லாம அவர் மட்டும் ஓடி போயிடுறாரு. கட் பண்ணா அடுத்தது அந்த தாத்தா வீட்டுக்கு எல்லாருமே உள்ள வந்து பார்க்க, வீடு ஃபுல்லுமே ரத்தமா டெட் பாடிஸ்னா அவ்வளோ பேரும் இறந்து கிடக்குறாங்க. தாத்தாவை பார்த்தா கடைசி மூச்சு வந்து விட்டுட்டு இருக்கிறாரு. அவர் மேலேயும் புல்லட் பட்டுருச்சு போல. அந்த கனவு பொண்ணுக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்குது, பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த தாத்தா ஊர் தலைவர்கிட்ட நம்ம லாட நிப்பாட்டுங்க, அவர் ரூல்ஸை மீறி போறாரு, எப்படியாவது அவரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் அவரு இறந்து போயிடுறாரு. அப்பதான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அங்க உள்ள கதவை பார்க்க, அதுல பெரிய ரத்த கை படிஞ்ச தடம் ஒன்று இருக்குது. இது அந்த மான்ஸ்டரான ஏலியனோடையதுன்ற மாதிரி அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. அதே மாதிரி ஹீரோ அந்த மாஸ்க் மேனை பிடிக்க வேகமா காட்டுக்குள்ள ஓட்டுறான். அங்க பார்த்தா அந்த குல்லா மனுஷன் இறந்து கிடக்குறான். ஸோ இதை பார்த்த கனவு பொண்ணுக்கு இன்னும் பெரிய ஷாக் ஆகுது. அவளுடைய அண்ணன் தானே அது. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் திரும்பி எல்லாருமே ஊருக்கு வந்துட்டு இருக்க, நடுவுலயே கனவு பொண்ணுடைய பாட்டி இவங்க முன்னாடி வராங்க. ஹீரோ மட்டும் என் கூட வரணும், அவனை சேஃபா பாதுகாக்கணும்ன்றது ஆர்டர், இது நியூ மாஸ்டர் கிட்ட இருந்து வந்த ஆர்டர் அப்படின்னும் போது, அதாவது அவங்களுடைய பழைய மாஸ்டர் யாரு, அந்த தாத்தா தானே, அவர் இறந்து போயிட்டார் இல்லையா, ஸோ புது மாஸ்டர் வந்துட்டாங்க போல. ஆனா அது வேற யாரும் கிடையாது, அந்த முராகாமி ப்ரொஃபசர் தான். அவரை தேடி தானே ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த கிராமத்துக்கே வந்திருந்திருப்பாங்க. ஸோ கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோ மட்டும் அந்த கனவு பொண்ணுடைய வீட்டுக்கு போய் அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்றான். அப்ப அந்த கனவு பொண்ணு ஒரு சூப் கொடுத்து, இதை குடி, உன்னுடைய ட்ரீம் வராம இது பார்த்துக்கும், இந்த ஊர்ல எல்லாருமே இதை குடிச்சுதான் கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குறாங்கன்ற மாதிரி சொல்ல, ஹீரோ என்ன சொல்றேன்னா, ட்ரீம்ல அவனுடைய வாய்ஸை கேட்டேன், மேல ஒரு விண்டோ இருந்துச்சு, அதை நோக்கி நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னும் போது கனவு பொண்ணு, ஆனா நான் ரொம்ப தூரத்துல இருப்பேன், உன்னால யாரு பக்கத்துலயும் போக முடியாது, ஆனா நீ அந்த விண்டோ கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், அதை ஓபன் பண்ணிட மட்டும் செஞ்சிடாது சரியா, எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல, ஸோ நான் அந்த விண்டோல வேற ஒருத்தரை தேடிட்டு இருக்கேன், அங்க இருந்து ஒரு கை வந்து என்னை கூப்பிட்டுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. அப்ப ஹீரோ அவளுடைய கையை பிடிச்சி, நான் இங்கே தான் இருப்பேன் உனக்காக, ஓகேவா அப்படின்னு அவளை கொஞ்சம் ஆறுதல் படுத்துறான். ஏன்னா அந்த பொண்ணுடைய சொந்தம்னு சொல்லிக்க இப்ப யாருமே இல்லை, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதுவும் கொடூரமா இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு லைஃபே வெறுத்து டெய்லியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த அண்ணக்காரன் ஒரு வாட்டி சாரி கேட்டிருப்பான் இல்லையா, ஸோ அதை பத்தி சொல்ல, அவனுக்கு என் மேல பாசம் இருந்திருக்குது, ஆனா அவனுக்கு அதை காமிக்க தெரியல, எல்லா அண்ணனே மாதிரியும் இறந்தாலுமே அவனுடைய சொல் என்னைக்குமே பீஸா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்ற மாதிரி சொல்ல, அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவும் அந்த கனவு பொண்ணு வீட்டில் இருக்க. அப்போ அந்த வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க, வேற யாரும் இல்லை, அந்த வில்லனுடைய ஆளுங்க தான். அவங்க ஹீரோ தேடி தான் வந்திருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு இந்த ஜப்பான் ஃபுல்லுத்துமே பிடிக்கணும் போல, அதனால தான். ஸோ அவங்கள பார்த்து கனவு பொண்ணுக்கு பயங்கர ஷாக்கா இருக்குது. ஹீரோவை பின்னாடி ஒரு வழி இருக்கும், அது வழியா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க நடக்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வர, அவங்களும் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா ஊர் தலைவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, இங்க என்ன நடந்தாலும் வெளியில போக கூடாதுன்ற மாதிரி அவரு பார்த்து இருந்திருப்பாரு. அப்போ ஊர் தலைவர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து போலீஸை மறைச்சு, இங்க பாருங்க போலீஸ், இது எங்களுடைய ஊர், எங்களுடைய பிரச்சனை, நாங்களே சரி பண்ணிப்போம், வேற யாருமே இந்த பிரச்சனையில தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எல்லாருமே அங்க வந்துட்டாங்க. அதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு வில்லனுடைய ஆளுங்களும் வந்துட்டாங்க. போலீஸ் இங்க எந்த ஒரு சண்டையும் நடக்கக்கூடாது, எங்களுக்கு உங்களுடைய லாட் தான் முக்கியம், அவர் எங்க இருக்காருன்ற மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது
கேட்கும்போது அந்த வில்லனுடைய ஆளுங்க, ஆமா எங்களுக்கும் அந்த லார்ட் தான் முக்கியம், அவர் கிடைக்கிற வரை நாங்க இங்கிருந்து எங்கேயுமே போக மாட்டோம், அந்த லார்ட் ஒரு பெரிய ட்ரிக் உள்ளவன், அவன் இந்த உலகத்துக்கே ஆபத்து வர வச்சிடுவான், ஸோ அவனை கொல்றது தான் ஒரே வழி, அது வரை நாங்க இந்த கிராமத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு மக்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா அது அவங்களுடைய லார்ட் ஆச்சு. இதெல்லாம் தூரத்துல இருந்த ஹீரோவும் அந்த கனவு பொண்ணு ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ அந்த வில்லனுடைய ஆளுங்க மக்களை மிரட்டிட்டு இருக்க உடனே நம்ம ஹீரோ வெளியில வந்துடுறான். அவன் எல்லாரும் முன்னாடியே அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஸ்பியரை கிரியேட் பண்ண எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. என்னடா இவெல்லாம் கிரியேட் பண்றானேன்ற மாதிரி. அப்போ ஹீரோ எல்லாரும் முன்னாடியும், இங்க பாருங்க போலீஸும் வில்லனுடைய ஆளுங்களும், இது ஒன்றும் சாதாரணமான பவர் கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி. அந்த லார்டு இந்த உலகத்தையே அழிக்க பார்க்கல ஃபர்ஸ்ட், எனக்கே இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சது, இந்த பவர் நல்லதுக்காக தான் யூஸ் பண்றாரு, நீங்க இந்த கிராமத்தை அமைதியா விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ கூட்டத்தில் இருந்த ஒரு சவுண்ட் கேட்குது, நீ அவசரப்பட்டுட்ட அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே விளக்க பார்த்தா அது அந்த முராகாமி ப்ரொஃபஸர் தான். அதான் அந்த பெரிய ப்ரொஃபஸர். ஃபர்ஸ்ட் இவங்களை தான் தேடி வந்திருப்பாங்க. அது போக இவர் தானே இப்போ இந்த கிராமத்தோடைய ரியல் மாஸ்டர். அவர் நெத்திலையும் பெருசா ஒரு கல் இருக்குது, ஆளே வேற மாதிரி மாறிட்டாரு போல. இதை பார்த்து அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பயங்கர அதிர்ச்சி. அங்கேயே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல எல்லாருமே ஒரு ரூம்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது போலீஸ், அந்த வில்லனுடைய ஆளுங்க, நம்ம ப்ரொஃபஸர்னு எல்லாருமே. அப்ப அந்த ப்ரொஃபஸர், இந்த கிராமம் ஒரு புனிதமான இடம், இதுல ரத்தமே சிந்தக்கூடாதுன்றது தான் எல்லாருமே விரும்புறோம், உங்களுக்கு லார்ட் தானே வேணும், நான் அவர்கிட்ட பேசி உங்களை வந்து மீட் பண்ண சொல்றேன், அவர் கண்டிப்பா வருவாரு, ஸோ இப்போ எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு அவங்கள எப்படியோ சமாளிச்சு அங்கிருந்து ப்ரொஃபஸர் அனுப்பி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எல்லாருமே அந்த முராகாமி ப்ரொஃபஸர் வீட்டுக்கு தான் வராங்க. அது பார்த்தா ஒரு லேப் மாதிரி பயங்கரமா ரிசர்ச் பண்ணி நிறைய கண்டுபிடிச்சிருப்பாரு போல. அப்போ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், சார் நீங்க கடைசியா என்ன கண்டுபிடிச்சிங்க, இங்க நடக்கிறத நம்மளால தடுக்க முடியுமா, இதோடைய ஃபுல் ஹிஸ்டரி தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்பதான் அவர் கண்டுபிடிச்ச அந்த கிராமத்தோடைய ஃபுல் ஸ்டோரியும் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பழங்காலத்து டைம்ல இந்த கிராமம் ரொம்பவே அமைதியா விவசாயம் பண்ணி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சம்மர்ல வானத்துல இருந்து ஒரு ஃபிளாஷ் பூமிக்கு வந்தது. அது அந்த மலையில தான் இறங்கிச்சு. அந்த ஃபிளாஷ் ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி சொல்றாங்க. அதுல நார்மல் மனுஷங்க இல்ல, ஹைட்டா பெரிய பெரிய விரல் வச்சிருந்த ஒரு ஏலியன், பேரு வந்து கசாஸ் சகி. ஆனா அவங்க கிட்ட அளவுக்கு மீறின பவர்ஸ் இருந்திருக்குது. அதாவது எப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் மாதிரி எர்த் மாதிரி பல அவங்களால உருவாக்க முடியும், அழிக்கவும் முடியும். மக்கள் அவங்கள கடவுள்ன்ற மாதிரி நம்பி அவங்கள வழிபட ஆரம்பிச்சாங்க. வருஷம் அவங்க ஒரு நாள் இங்க வருவாங்க. அது கரெக்டா அந்த ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு தான். ஆனா என்னன்னே தெரியல, பல வருஷமா அந்த கடவுள் வந்து பூமி கூட கான்டாக்ட் வச்சுக்கல. அவங்க அந்த இடத்துக்கு வர்றதே நிப்பாட்டிட்டாங்க. ஆனா மக்கள் மட்டும் அந்த ஃபெஸ்டிவல் டே அன்னைக்கு அந்த மலை மேல தீப்பந்தம் ஏத்தி அவங்களுக்கு சிக்னல் கொடுப்பாங்க. அதாவது ரூட் சொல்ல தான் அந்த தீப்பந்தம். காலப்போக்கில் அந்த விஷயம் ஒரு சம்பிரதாயமா மாறி மக்கள் காடை மறந்து ஒரு வெறும் ரிச்சுவலா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மக்களுடைய சப்கான்சியஸ்ல அந்த காட் இன்னுமே கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதனாலதான் அந்த ஊர் மக்களுக்கு அந்த கனவு வருது. அந்த காட் தான் விண்டோவுக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு. அதான் கனவுல ஒரு விண்டோ வரும் இல்லையா, ஸோ அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறாரா. ஸோ அவங்க மூலியமா தான் நமக்கு இந்த சூப்பர் பவரும் கிடைச்சிருக்குது. அந்த மலைக்கு எப்போதுமே ஒரு பிரீஸ்ட் இருப்பாரு, அதை பாதுகாக்க. அதுதான் இங்க இருக்கிற லார்ட். நம்ம எப்போல்லாம் அந்த பவரை யூஸ் பண்றோமோ கொஞ்சம் கொஞ்சமா நாங்களும் அந்த ஏலியனுடைய உருவத்துக்கு மாற ஆரம்பிச்சிடுவோம். இதை நான் நம்ம கிராமத்தோடைய கொடியை வச்சு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். உங்களுக்கு கொடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேல ஒரு பறவை, நடுவில் ஒரு வட்டம், கீழே மனுஷனுடைய கை. ஆனா அது உண்மையிலேயே வேற அர்த்தம் உண்டு. இதெல்லாம் சொல்லி ப்ரொஃபஸர் மனுஷன் கையை அச்சு வைக்க சொல்றாரு. ஸோ ஹீரோவுக்குன்னு சரி எல்லாத்துக்கும் சரி இந்த ஸ்டோரியை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுது. அவங்க நம்பிட்டு இருந்த எல்லாத்தையுமே மீறின ஒரு விஷயம் தானே இது. அப்போ அவங்க தான் இந்த உலகத்துக்கு ட்ரீட்டா இருக்கிறாங்க போல. அடுத்தது போர்டில் அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்றாருன்னா, அந்த லார்டோடைய கைத்தடத்தோடைய அச்சை வச்சு, இப்போ இதை பாருங்க, லார்டோடைய கை நடுவில் வட்டம், கீழே மனுஷனுடைய கை, இது அந்த ஏலியன் நம்மளை கான்டாக்ட் பண்ணக்கூடிய சிம்பிள். இதுதான் மலை பிரதேசத்தோடைய ஒரு புரோட்டோடைப். நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த மலைக்கு அந்த பக்கம் லார்டோடைய ஹேண்ட் மாதிரியான மலைகள் இருக்கும். நடுவில் நம்ம புனிதமான வட்ட மலை, அதான் இந்த மனுஷனுடைய கை. இது அந்த ஏலியன் தான் பண்ணியிருக்கணும் நம்ம கூட கான்டாக்ட் வைக்கிறதுக்காக. ஸோ இது சாதாரணமான விஷயம் கிடையாதுன்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறாரு. அவ்வளோதான், எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி. இவ்வளோ சக்தி எப்படி, யாரு அது அப்படின்ற மாதிரி அவங்களால நம்பவே முடியல. அடுத்தது எல்லாருமே சாப்பிட்டுட்டு ப்ரொஃபஸர் எல்லாரையுமே டோக்கியோவுக்கு போக சொல்றாரு. ஏன்னா இங்க அடுத்தது என்ன நடக்கும்ன்ற மாதிரி யாராலையுமே சொல்ல முடியாது. அப்ப நம்ம ஹீரோ, அவங்க எல்லாருமே போகட்டும், ஆனா நான் இங்க தான் இருப்பேன், எனக்கும் அந்த ஏலியனுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது, என்னுடைய கனவுல வர்ற கை அப்ப அதோடைய கை தானா, அது என்னமோ என்கிட்ட எதிர்பார்க்குது, நான் லார்டை மீட் பண்ணி பேசணும், அடுத்தது நான் ஊருக்கு போறேன்ற மாதிரி சொல்றேன். அவரும் சரி ஓகேப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த மலை மேல ஒரு பான் ஃபயரை உருவாக்குறாங்க. அதாவது கட்டையை வச்சு ஃபுல்லா எரிய விட்டுறாங்க. அப்பதான் லார்டுக்கும் அந்த ஏலியனுக்கும் இந்த இடம் தெரியும்ன்றதுக்காக. ஸோ அந்த கனவு பொண்ணு மட்டும் அந்த நெருப்பு பக்கத்துல நிக்க, பின்னாடி நம்ம ஹீரோவும் அங்க வரான். கனவு பொண்ணும் ரொம்பவே இன்னுமே சோகமா தான் இருக்கிறா. ஹீரோ என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு வந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்னு தெரியல, என்னால இந்த ஏலியனுடைய பேனுக்கு தாக்கு பிடிக்க முடியல, எதுக்கு எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை நடக்கணும் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு சொல்ல, ஹீரோவும் ரொம்பவே ஆறுதலா, நீ பிரச்சனையை மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கிற, ஆனா என்னால உனக்கு ஹாப்பியா கொடுக்க முடியும்னு தோணுது அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு நிறைய வில்லனுடைய ஆளுங்க வந்துடுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோவுக்கு
செம ஷாக் ஆகுது. அந்த ஆளுங்க எங்க அந்த லார்டு ஒழுங்கா சொல்லிருங்க, இல்லைன்னா மொத்த கிராமத்தையும் நாங்கள் அழிச்சிடுவோம், ஒருத்தரையுமே உயிரோட விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி மிரட்ட கரெக்டா அந்த இடத்துக்கு ப்ரொஃபஸரும் ஓடி வந்துட்டாங்க. அவர் பேசி அந்த ஆளுங்க சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. உடனே அவங்க ஹீரோவை ஷூட் பண்ண போக ப்ரொஃபஸர் அவருடைய பவர் எடுக்க, ஆனா அந்த வில்லனுடைய ஆளுங்கள்ல இருக்கிற ஒருத்தனை அவங்களே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னடா அதுன்ற மாதிரி பார்த்தா மாஸ்கை கலட்ட பார்த்தா அது நம்ம லார்டு, அதாவது அந்த ஏலியன் ஃபேஸ்காரர். அவங்க உள்ளே இருந்திருக்கிறாரு போல. அவருடைய பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே கொலை பண்றாரு. ஹீரோ இப்பதான் லார்டை ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸை பார்க்கறான். அவனால நம்பவே முடியல. அடுத்தது லார்ட் ப்ரொஃபஸர் கிட்ட நம்ம இவ்வளவு வருஷம் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம், விண்டோ ஓப்பன் ஆனாதான் நம்ம அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது விண்டோ கிடையாது, அது ஒரு கேட். அவங்க இங்க வர மாட்டாங்க, நம்ம தான் அங்க போகணும். நான் அங்க போக போறேன், ஆஃப்டர் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி என்னமோ ஒரு சிக்னல் கொடுக்க பூமிக்கு மேல ஒரு மில்கி வேயை தாண்டி என்னமோ ஒரு பெரிய பிளாக் ஸ்பியர் மேல இருந்து மெதுவா பூமிக்கு வருது. நேரா அது இந்த மலையை பார்த்து தான் வருது. ஸோ லார்டு இதுதான் சொல்லி இருந்திருப்பார் போல. அப்ப அந்த கனவு பொண்ணு என்னைய கூட்டிட்டு போங்க, என்னால இந்த பாவப்பட்ட உலகத்துல இனிமேல் இருக்க முடியாது, இங்க பெயின் மட்டும் தான் இருக்குது, இந்த பெயினை என்னால தாக்கு பிடிக்க முடியல, ப்ளீஸ் என்ன ஆஃப்டர் லைஃப்க்கு கூட்டிட்டு போங்க, எனக்கு பீஸ் வேணும் அப்படியே அவன் பயங்கரமா அழுகிறா. அப்ப அவளுடைய கையை நீட்டி அந்த ஏலியனுடைய கையை பிடிக்க போக டக்குனு ஹீரோ அந்த கனவு பொண்ணுடைய கையை பிடிச்சு நிப்பாட்டிடுறான். இல்ல நீ போகக்கூடாது, இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அந்த லார்டு வந்து உனக்கு எதுவுமே தெரியாது, இந்த பெயினை நீ அனுபவிச்சிருக்கியா, உன்னால இதை தாக்கு பிடிக்க முடியாது, பெயினை விட்டு வெளியில வர இது ஒண்ணுதான் வழின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது. அவன் கனவு பண்ண பார்த்து அழுதுகிட்டே ஆமா நான் ஒத்துக்கிறேன், அளவுக்கு நான் அந்த உலகத்துல பெயினை அனுபவிச்சது கிடையாது தான், ஆனா நான் சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கிறேன், லவ் அனுபவிச்சிருக்கிறேன், இன்னும் இந்த உலகத்துல நல்ல விஷயம் நிறைய இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், என்னால உன்னுடைய பெயினை மறக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவனுடைய அழகான லவ்வை வித்தியாசமா ப்ரப்போஸ் பண்றான். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. கடைசியில் அந்த கனவு பொண்ணும் மனசு மாறி ஹீரோ கூடயே இருக்க சம்மதிச்சிட்டான். அப்போ அந்த லார்டு வந்து நீங்க இப்பதான் அந்த உலகத்திலேயே வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் மட்டும் போறேன், நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பார்த்து கையை நீட்ட அந்த ஸ்பியர் இன்னும் கிட்ட வருது. உடனே ப்ரொஃபஸர் எல்லாத்தையுமே ஓட சொல்றாரு. ஸோ எல்லாருமே பதறி ஓட அந்த ஸ்பியர் லார்டை தொட்டு பெருசா வெடிக்க ஆரம்பிக்குது. அதாவது அந்த லார்டை அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க போல. ஸோ ஒரு வழியா எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அதுக்கு அடுத்தது டோக்கியோவுக்கும் பெருசா எந்த ஒரு ஆபத்தும் வரல. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு வழியா காலேஜ் டிகிரி எல்லாம் வாங்கிட்டாங்க. இந்த ப்ரொஃபஸரும் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரும் ஒன்னா அந்த கிராமத்திலே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் ஊருக்குள்ளே ஒரு கடையை போடுறான். அதாவது பழைய பொருட்களை விற்கிறது வாங்குறதுன்ற மாதிரியான கடை. அவனும் ரொம்ப நாளா அவனுடைய பவரை யூஸ் பண்றது இல்லை போல. ஸோ நெத்தில உள்ள கல்லும் மறைஞ்சு போயிடுது. ஹீரோ டெய்லி எப்போ கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோயின், அதாவது அந்த கனவு பொண்ணு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்பெல்லாம் அந்த வெயிட் பண்றது அவளுக்கு ஒரு பெரிய ஹாப்பியை கொடுக்க ஆரம்பிக்குது போல. லைஃப்ல ஹாப்பி இருக்க தான் செய்யுது, அதை நம்ம தான் சூஸ் பண்ணணும்ன்றத நம்ம ஹீரோயின் நல்லாவே புரிஞ்சுக்கிறா. ஸோ ரொம்பவே சந்தோஷமா லைஃபை என்ஜாய் பண்றாங்க. அதோட இந்த சீரீஸும் முடியுது. ரொம்பவே வித்தியாசமான சீரீஸ் தான் இது. அதுவும் லவ் லைஃப்ல எவ்வளவு முக்கியம், ஹாப்பி எங்க இருக்குதுன்ற மாதிரி பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் ஃபேமிலி. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.